என்னுடையவர்களை நான் இந்த ஆண்டு மீட்க போகிறேன் என்று ஆண்டவர் என்னோட திருவலம் பற்றினார். அல்லேலூயா சொல்லுங்களேன். என்னுடையவர்களை நான் இந்த ஆண்டு என்ன பண்ண போறேன்? ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 63 அதிகாரம் அதனுடைய 4 வசனத்தை வாசிக்கிறேன், கவனிங்க. நீதியை சரிக்கட்டும் நாள் என் மனதில் இருந்தது, என்னுடையவர்களை மீட்கும் வருஷம் வந்தது. ஜெபம் பண்ணலாம். ஆண்டவரே, இந்த வார்த்தைகளை கொண்டு உங்க பிள்ளைங்க கிட்ட நீங்க பேசுங்க, இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. அதெல்லாம் எடுத்து இங்க வச்சிருங்க, கொடுங்க, இங்க கொடுங்க, இங்க கொடுங்க. என்னுடையவர்களை நான் மீட்கும் வருஷம். இங்க சொல்றாரு என்னுடையவர்களை மீட்கும் வருஷம். இங்கிலீஷ்ல அது எப்படிலாம் சொல்லி இருக்கிறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்னுடையவர்களை சத்ரு கொண்டு போயிட்டான், கொண்டு போக நான் விட்டுட்டேன். கவனிங்க, கொண்டு போக நான் தான் விட்டேன்றார். அது ஏன் பின்னாடி சொல்றேன். இந்த வாட்டி வெஞ்சினன்ஸ், அந்த வார்த்தை இங்கிலீஷ் தெரியாது, வெஞ்சினன்ஸ், பழிக்கு பழி வாங்கி அவனை, ஆமென் சொல்லுங்க. யார? சத்ருவை பழிக்கு பழி வாங்கி என்னுடைய மீட்டு கொண்டு வருவேன், ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. ரெண்டாவது, அப்சர்வர்ஸ், அடக்கி வைத்து இவங்க வளரக்கூடாதுன்னு அமுக்கி, அப்படியே இருக்கு, அமுக்கி வைத்த அந்த ஆட்கள் இடத்திலிருந்து கர்த்தர் இந்த ஆண்டு உன்னை மீட்டு கொண்டு வருவார், என்னுடையவர்களை, ஆமென் சொல்லுங்களேன். redeemed, மீட்கப்பட்டது இந்த ஆண்டு என்றார். ஆமென். For the year has come for me to avenge my people, my child. இந்த ஆண்டு மீட்கும் கிரயம் எவ்வளவு ஆனாலும் அதை கொடுத்து அவர்களை மீட்க போறேன். சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. ஏற்கனவே ரத்தம் சொந்தி மீட்டுட்டாரு. இந்த ஆண்டு சொல்றாரு, சில இடங்கள்ல சில அடமான பொருள் மாதிரி நம்ம ஆளுங்க போய் அடைஞ்சிட்டு இருக்கிறாங்க. அது எவ்வளவா இருந்தாலும் சரிதான், இந்த ஆண்டு அவர்களை மீட்டு என் கரத்துக்குள்ள நான் கொண்டு வர போறேன். ஆமென், ஆமென் சொல்லுங்க. தொலைஞ்சி போன ஒன்று எப்படி தேடுவாங்க? எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. நான் வாலிப பையனா இருக்கும்போது ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கிறேன். இப்போ பாய்ஸ் ஹை ஸ்கூல்ல, கேர்ள்ஸ் ஹை ஸ்கூல்ல இருந்து டூர் கூட்டு போனாங்க. டூர் கூட்டு போகும்போது எங்க ஊர்ல இருந்த ஒரு கொஞ்சம் வசதியான ஒரு குடும்பத்தை சேர்ந்த ஒரு பொண்ணு கன்னியாகுமரி போகும்போது அந்த பீச் கடற்கரையில் அந்த மகள் தொலைஞ்சிட்டா. போட்டிருந்த நகை எல்லாம் தொலைஞ்சிடுச்சு. அந்த மகள் நகை நிறைய போட்டதுனால அவள் தொலைஞ்சிட்டா. எல்லாம் தேடி தேடி பார்த்தாங்க, அந்த மகள் கிடைக்கல. உடனடியாக, அந்த காலத்திலலாம் ஃபோன் கிடையாது, நான் சொல்றது ஒரு 35 இயர்ஸ்க்கு முன்னாடி. ஸோ அப்போ என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா, அந்த பொண்ணை உடனடியாக எல்லாம் இன்ஃபார்ம் கொடுத்து அவங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் கொஞ்சம் ஆட்கள் இருந்தால், அப்போ கலைஞர் பீரியடு, எங்கள் ஊரில் அப்போ ஒரு பிரபலமான எம்எல்ஏ இருந்தார். அவர் மூலியமாக அந்த பிள்ளையை தேட ஆரம்பித்தாங்க. 3 நாட்களுக்குள்ள அந்த பிள்ளையை கடத்தி கொண்டு போய் கல்கத்தாவில் சோனாகாஞ்சின்னு ஒரு இடம், அங்கே விபச்சாரம் பண்ணுகிற அந்த இடத்துல கொண்டு போய் இந்த பிள்ளையை விற்பதற்கு ஆயத்தப்படுத்திட்டாங்க. ஆயத்தப்படுத்தப்பட்டவர்களை 3 நாளுக்குள்ள போலீஸ் ட்ரேஸ் அவுட் பண்ணி, நான் தான் சொல்ல, நம்ம தமிழ்நாடு போலீஸ் மாதிரி திறமையான போலீஸ் எங்கேயும் இல்லாமல் சொல்லுங்க, ட்ரேஸ் அவுட் பண்ணி 3 நாளுக்குள்ள அந்த பிள்ளையை கல்கத்தால இருந்து மீட்டு கொண்டு வந்தார்கள். நான் ஏன் இந்த சம்பவத்தை சொல்றேன்னா, ஒரு அநீதியான அல்லது வேதம் சொல்லுகிறபடி என்ன சொல்றது, பொல்லாதவர்களாகிய தகப்பன் தாயே, இந்த பிள்ளைக்காக இத்தனை பாடுபட்டு என் பிள்ளை கெட்டு போகிட்டு விடக்கூடாது என்பதை மீட்டு இருக்குமானால் உன்னையும் என்னையும் தன் ரத்தத்தினாலே தன் கிரயத்தை கொடுத்து வாங்கின தேவன் இந்த ஆண்டு சொல்றார், நீ எந்த இடத்துல எப்படி இருந்தாலும் நான் உன்னை மீட்டு கொண்டு வருவேன். ஆமென் சொல்லுங்க. இதுல எனக்கு 2 வசனத்துல ரொம்ப பிடிச்சது என்னன்னு கேட்டீங்கன்னா, அவர் சொல்றாரு பாருங்களேன், என்னுடையவர்களை. யாரு? என்னுடையவர்களை. ஆமென் சொல்லுங்க. அந்த உரிமை இருக்கு பாருங்க, வேற யாருக்குமே செலுத்த முடியாது. எத்தனை பிள்ளைங்க விளையாடினாலும் நீங்க சொல்லுங்க, என் பிள்ளை அங்க விளையாடிட்டு இருக்குது, அவங்களுக்கு அடையாளம் தெரியலனா தெரியல, ப்ளூ கலர் டிஷர்ட், ஆமென் சொல்லுங்க. அப்பயும் தெரியல, கால்ல பேர் ஒயிட் ஷூ, ஆமென் சொல்லுங்க. உங்க பிள்ளைங்களை நல்லா தெரியும். அவர் சொல்றாரு, என் பிள்ளைங்களை எனக்கு தெரியும், எனக்கு உழைச்ச பிள்ளைங்க, எனக்கு கொடுத்த பிள்ளைங்க, என் மேல அன்பா இருந்த பிள்ளைங்க, எனக்காக பிரயாசப்பட்ட பிள்ளைங்களை இன்னைக்கு சத்துரு ஒருவேளை கையில கொண்டு போயிருக்கலாம். கடந்த ஆண்டுல, இந்த ஆண்டுல, இந்த வருஷத்துல 2024 தீர்க்க தரிசனம் சகோதரா எழுதிக்கோ. தொலைந்து போன உன் வாழ்க்கை, தொலைந்து போன உன் குடும்பம் மீட்கப்படும் இந்த ஆண்டு. தொலைந்து போன உன் ஆசீர்வாதங்களை இந்த ஆண்டு கர்த்தர் மீட்டு கொண்டு வருவார். ஆமென். அந்த என்னுடைய அந்த உரிமை பாருங்க, அது நான் படிக்கும்போது எனக்கு சந்தோஷத்தை தந்தது. என்ன சந்தோஷம்? எனக்கு ஒருவர் இருக்கிறாரு, என்னை விசாரிக்க ஒருவர் இருக்காரு, என் மேல அன்பு செலுத்த ஒருவர் இருக்கிறார். இந்த நம்பிக்கை இருக்கு பாருங்க, அது ஒரு நாள் நம்மளை அசைக்க முடியாது. ஆமென். எனக்காக ஒருவர் இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. நான் சொல்றேன், சிலரோட ஆவியானவர் பேசுறதை உணர்றேன். நீ இயேசுவிடம் போய் என்ன நன்மையை கண்ட? இயேசுகிட்ட போய் நீ என்னடா பார்த்த? என்ன கேட்டிருக்காங்க ஆரம்ப நாட்கள்ல. என்ன கண்ட? எல்லாத்தையும் இழந்து எண்ணும் இல்லாம அவமானப்பட்டு தான் உட்கார்ந்துட்டு இருக்கிற. இயேசுவிடம் என்ன கண்டன்னு கடந்த நாட்கள்ல கூட சில உறவுகள் உங்களை நெருக்கி கேட்டு இருக்கலாம், சில நண்பர்கள் உங்களை கேட்டு இருக்கலாம். நான் சொல்றேன், டோன்ட் ஸ்டாப் இன் யுவர் ஃபெய்த்.
இந்த ஆண்டு உங்க விசுவாசத்தை நிறுத்திடாதீங்க. இந்த ஆண்டு தான் கர்த்தர் இத்தனை நாட்கள் நீ பட்ட அவமானத்தை, இத்தனை நாட்கள் நீ இழந்த மதிப்புகளை, இத்தனை நாட்கள் நீ பட்ட எல்லா துன்பத்திற்கும் கர்த்தர் உன்னை மீட்டு கொண்டு வந்து என்னுடையவர்களை நீதியை சரி கட்டுவார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? உன் விசுவாசத்தை ஸ்டாப் பண்ணிடாத, உன் ஜபத்தை ஸ்டாப் பண்ணிடாத. அவங்க உன்னை ரொம்ப அவமானப்படுத்துற மாதிரி சில கேள்விகள் கேட்கலாம், அவமானப்படுத்துற மாதிரி சிலதை பண்ணலாம். என்ன நன்மையை பார்த்த இயேசு கிட்ட போய் எல்லாத்தையும் இழந்து ஒன்னும் இல்லாம இருந்தது கூட போய் தானே உட்கார்ந்து இருக்குன்னு சொல்லலாம். இந்த ஆண்டு கர்த்தர் சொல்றார், என்னுடையவர்களை நான் மீட்டு, என்னுடையவர்களை மீட்டு கொண்டு வருவேன். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. அதனால தான் 43ஆம் அதிகாரம் ஏசாயா 1-4 வரைக்கும் சொல்றாரு. வாசிங்க, ஏசாயா 43 1-4 வரைக்கும் வாசிங்க சகோதரி. உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே உன்னை உருவாக்கினவரும் ஆகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, நான் உன்னை மீட்டு கொண்டேன், பயப்படாதே, நான் உன்னை மீட்டு கொண்டேன். உன்னை என்ன பண்ணிருக்கிற? என்ன ஞானஸ்தான தொட்டியில இறங்கிறதுக்கு முன்னால் பாஸ்டர் கேட்கிறாரு, கவுன்சிலிங் கொடுத்துட்டு, என்ன தம்பி உனக்கு பேர் வைக்கணும் அப்படின்னாரு. நான் சொன்னேன், உங்களுக்கு அவரோட ஸ்பெஷல் என்னன்னு கேட்டீங்கன்னா, பேரெல்லாம் எழுதி வச்சு சில பாஸ்டர் படிப்பான் பாருங்க, அந்த மாதிரிலாம் படிக்க மாட்டார் அவர். அப்பா ஆவியானவர் கொடுக்குற பேர் தான். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. எனக்கு பேர் வச்சவர் அவரு. எத்தனை பேர் நம்புறீங்க? நீங்க நினைக்கிறீங்க சித்திரா, என்னம்மா உன் பேரு? சித்திரான்னு உங்க அப்பா பேர் வச்சாரு. பிறக்கு முன்னே பேரிடப்பட்டு இருக்கிறான் பிரசங்கில சொல்றாரு. ஆமென். அதனால உங்களுக்கு வச்ச பேரெல்லாம் அவர் தான். அவர் சொல்றாரு பாருங்க, என்ன சொல்றாரு? உன்னை பெயர் சொல்லி எங்க பிரதர் அழிச்சா தெரியுமா? நீங்க நினைக்கிறீங்க பிறந்த உடனே தான் உங்க பேரை எல்லாம் சொல்லி அமிச்சாங்க. தாயின் கருவில உருவான போதே மேல பரலோகத்திலிருந்து அந்த கர்ப்பத்திலேயே உனக்கு ஒரு பேர் வைக்கப்பட்டது. எத்தனை பேர் நம்புறீங்க? தாயின் கர்ப்பத்திலேயே பேர் வைத்து அழைத்தார். என்னம்மா சொல்றாரு? You are my child. ஆமென். நீ என்னுடைய பிள்ளை. ஆமென். அதனால் கவனிங்க, யாரும் இல்லைன்னா பயப்படாதீங்க. இவர் உங்களோட இருக்கிறதுனால இந்த ஆண்டு என்ன நடக்க போது? நீ தண்ணீர்களை கடக்கும் போது நான் உன்னோட இருப்பேன். நீ ஆறுகளை கடக்கும் போது அவைகள் உன்மேல் புரளுவதே இல்லை. நீ அக்கினியில் நடக்கும் போது வேகாதிருப்பாய். அக்கினி சுவால ஏன் நடக்குது இதெல்லாம்? ஏன் என் மேல செயல்படல? நீ அவருடையவள். அவர் உன்னை மீட்டு கொண்டார். பேரு வச்சவருக்கு தெரியும் உன் பிரச்சனை என்னன்னு. ஆமென் சொல்லுங்க. அது சொல்லிட்டு 3ஆம் வசனம் சொல்றார், நான் இஸ்ரவேலின் பரிசுத்தரும் உன் இரட்சகருமாகிய தேவனாகிய கர்த்தர் உன்னை மீட்கும் பொருளாக. என்ன அப்படின்னா என்னன்னா, இது எங்க போய் சிக்கின்னு இருக்குதுன்னு கேட்டா, எகிப்துல போய் சிக்கின்னு இருக்குது. உலகம் என்கிற எகிப்துக்குள்ள போய் உட்கார்ந்து இருக்குது. நம்ம இந்த இஸ்ரவேல் உட்கார்ந்து இருக்குது. மீட்கும் பொருளாக எகிப்தையும், இதற்கீடாக எத்தியோப்பியாவையும் சேபாவையும் கொடுத்தேன். எவ்வளவு பெரிய தியாகத்தை பண்ணி உன்னை மீட்பதற்காக நான் செய்ய போறேன் பாரு. ஏன்னா எத்தியோப்பியால தான் பெரிய பெரிய வர்த்தகர்கள் இருந்தாங்க. அதனால தான் 45 படிக்காதீங்க. எத்தியோப்பியாவின் வர்த்தக லாபம் நெடியவர்களாகிய சபையரின் வர்த்தக லாபம் தாண்டி உங்ககிட்ட வரும்னார். அப்ப கவனிங்க, இதெல்லாம் பெரிய பெரிய பணக்காரங்க வாழ்ந்தது. இதை கொடுத்து உன்னை நான் மீட்டு கொண்டு வர போறேன். ஆமென் சொல்லுங்க. சொல்லிட்டு சொல்றாரு, நீ என் பார்வைக்கு அருமையானபடியா இந்த ஆண்டு கனம் பெறுவாய். இந்த ஆண்டு கனம் பெற்றாய். நானும் உன்னை சிநேகித்தேன். ஆதலால் உனக்கு பதிலாக மனுஷர்களையும் உன் ஜீவனுக்கு ஈடாக ஜனங்களை கொடுப்பேன். எத்தனை பேர் நம்புறீங்க? ஜனங்களை இந்த ஆண்டு சபைக்கு கொடுப்பார். இந்த ஆண்டு கர்ப்பத்தின் கனிகள் உண்டாகும். இந்த ஆண்டு திருமணங்கள் நடக்கும். இந்த ஆண்டு உன் பிள்ளைங்க வாழ்க்கையில பெரிய பெரிய வாசல்களை கர்த்தர் திறப்பார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நான் சொல்றேன், உங்களை அவர் சாதாரணமா கண்டுபிடிக்கலைங்க. யாக்கோபை பத்தி சொல்லும்போது சொல்றாரு, நரிகள் ஊளையிடுகிற அவாந்தர வெளியில். அது நம்ம நரி. எத்தனை மிருகம் இருக்குது பாழான இடத்துல நரிகள். அப்படின்னா உன்னை சுத்தி தந்திரம் பண்றவனா இருந்தான். உன் குடும்பம் ஒரு தந்திரம் நிறைஞ்ச குடும்பம். யோசேப்பே, அந்த இடத்திலிருந்து உன் மேலே அபிஷேகத்தை ஊற்றி தந்திரசாலிகள் கிட்ட இருந்து நரிகள் ஊளையிடுகிற வனாந்திரத்திலிருந்து உன்னை தெரிந்தெடுத்தேன். இன்னொரு இடத்துல சொல்றாரு, ஊருக்கு ஒருவனா வம்சத்துக்கு. பைபிள் படிக்கிறீங்களா? பைபிள் ஒரு வருஷம் படிச்சிட்டேன்னு சொன்னீங்க. ஊருக்கு ஒருவனோ வம்சத்துக்கு 2 பேர். ஆமே. எங்க வம்சத்துல என்ன தவிர வேற யாருமே கிறிஸ்டின் இல்லை. ஆமேன்னு சொல்லுங்க. என்ன தவிர எங்க வம்சத்துல நீ கிறிஸ்டின் ஆவறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஆனா கர்த்தர் தாயின் கருவிலேயே உன்னை கண்டுபிடித்து என்னுடையவன். ஆமே. நான் சொல்றேன், கிறிஸ்டின் பொண்ணை நீ லவ் பண்றதுக்கு வாய்ப்பே இல்லை. கர்த்தர் காண்பிச்சு உன்னை மாத்திருக்கிறார். கிறிஸ்டின் பையனை நீ என்ன பண்றது?
வாய்ப்பே இல்லை. உன்னை கிறிஸ்டினா மாத்திருக்கிறார். ஆமென். நான் சொல்றேன், கிறிஸ்டின்னா என்ன பாஸ்டர்? கிறிஸ்டின்னா கிறிஸ்துவோடு இணைக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை. ஆமென். அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. பேதுரு சொல்லும்போது இன்னும் கொஞ்சம் ஐஎஸ்ஆர் போய் சொல்றார். 1 பேதுரு 1:18-19 வாசிங்கன்னா, பொன்னினாலும் நீங்க மீட்கப்படல, வெள்ளினாலும் மீட்கப்படல. ஏன்னா அந்த காலத்துல பொன்னையும் வெள்ளியும் கொடுத்து மனுஷர்களை மீட்டு கொண்டு வருவார்கள். பொற்கைன்னு சொல்லுவாங்கல்ல, அப்படிதான் மனுஷர்களை மீட்டு கொண்டு வருவார்கள். நீங்க அப்படி மீட்கப்படல. வாசிங்க அந்த வசனம். பொன்னினாலும் வெள்ளியினாலும் மீட்கப்படாமல் குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற ரத்தத்தினாலே மீட்கப்பட்டிருக்கிறீங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? சகோதரி சகோதரா கவுனி, இந்த ஆண்டு கர்த்தருடைய ரத்தம் உனக்குள்ள செயல்படும். அவர் ரத்தம் உன் மேல இருக்குது, சாத்தான் பார்ப்பான். அந்த விலையேற பெற்ற ரத்தம் என்ன தெரியுமா பண்ண போகுது? உன்னை சத்துருவின் கையில் இருந்து மீட்டெடுக்கும். உங்களுக்கு ஏதாவது பிரச்சனையா? ஒண்ணுமே இல்லை. நான் சொல்றேன், ரொம்ப ஜபலாம் பண்ணாதீங்க. இயேசுவின் ரத்தம் ஜெயம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம் ஒரு 100 வார்த்தை அடிக்கிடுங்களேன். ஒரு சிந்தனை மோசமா போதா, உடனே இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தால அந்த சிந்தனைகளை, அவ்வளவு வல்லமை நிறைந்த ரத்தம். அவன் பயப்படுறது 2 தான். 1 இயேசு என்கிற நாமம், 2வது இயேசு கிறிஸ்துவின் ரத்தம். இந்த ஆண்டு உங்க வீட்டுகளில் உன் மேல இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் தெளிக்கப்பட்டிருக்குது. நீ ஓட்டுகிற வண்டியில, நீ போகிற வாகனங்கள்ல, நீ செய்கிற வேலையில இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் தெளிக்கப்பட்டிருக்கிறது. ரபா ஷெகதனா. கோசேன் தேசத்தில் அடிக்கப்பட்ட பஸ்கா ஆட்டுக்குட்டின் ரத்தத்தை வீட்டின் நிலைக்கால்களை தெளித்த போது அங்கே எகிப்து முழுவதும் வாதையினால அடிபடுறாங்க. ஆனா ரத்தம் தெளிக்கப்பட்ட வீடுகள் எப்படி காப்பாற்றப்பட்டதோ, இந்தியாவில் இந்த ஆண்டு சொல்ல முடியாத பிரச்சனைகள், வாதைகள், போராட்டங்கள் வரும். ஆனால் ரத்தம் தெளிக்கப்பட்ட வீடுகளை, கர்த்தருடைய ரத்தம் தெளிக்கப்பட்ட வீடுகளை இந்த ஆண்டு கர்த்தர் காப்பாற்றுவேன், இவர்களை நான் போஷிப்பேன் என்று சொல்லுகிறார். ஆமென் சொல்லுங்களேன். எகிப்துக்கு இந்த ஆண்டு அழிவு, ஆனா கோசேனில வாசம் பண்ணுகிற ஆவிக்குரியவர்களுக்கு ஆமே. அப்போ அந்த 63வது ஏசாயா 63ல நிறைய காரியங்கள். அவர் ஏன் இவங்களை மீட்கிறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர் எங்க விட்டுட்டார் இவங்களை? முதல்ல அதுதான் வரணும். எங்க விட்டுட்டார் இவர்? 63:5 வாசிங்க. 63:5. நான் பார்த்தேன், துணை செய்வார் ஒருவரும் இல்லை, தாங்குபவர் ஒருவரும் இல்லை. என்னம்மா பண்றாரா? என் கூட யாருமே இல்லைன்றார். சொல்றோம்ல, கஷ்ட நேரத்தில் என் கூட யாரும் நிக்கல பாஸ்டர். ஒரு தம்பி சொன்னப்பா, எல்லாத்தையும் மறந்துட்டு போய் கூப்பிட்டு சேருப்பா அப்படின்னா, பாஸ்டர் நான் கஷ்டப்பட்ட நேரத்தில் என்னை எவ்வளோ துன்பப்படுத்தினாங்க தெரியுமா? நான் இப்படி சொல்றேன், ஆண்டவர் சொல்றாரு, நான் இவர்களை எவ்வளோ ஆசீர்வதிச்சேன், இவங்களை உயர்த்தி கொண்டு வந்தேன். ஆனா என்ன தாங்கணும்? கத்த ஜபத்தில் தாங்கணும். அடிக்கடி சொல்லுவேன், பூமியில நீங்க ஜபம் பண்ணாம பரலோகத்தில் செயல்படவே முடியாது. பிசாசு அங்க கேட்கறானா, இவன் கேட்டானா கொடுக்குறீங்களா? அவன் கேட்டானா, அவன் பக்கத்திலே நிற்கிறானா. சகரியாவுக்கு பார்த்தீங்கன்னா அழுக்கு வஸ்திரம். அந்த ஆசாரியன் ஏதோ தப்பு பண்ணி, ஏன்னா தினந்தோறும் ட்ரெஸ்ஸை தோச்சி மாற்ற வேண்டி அழுக்கா இருக்கிறான். அழுக்கு வஸ்திரத்தை மாற்றுறதுக்கு தூதனை அனுப்புறா. டக்குன்னு எதுக்கு இவன் ட்ரெஸ்ஸை மாற்றுறீங்கன்னு கேட்குறான். அவன் பண்ண தப்புக்கு தண்டனை கொடுங்க. சாத்தானே உன்னை கடிந்து கொள். ஆமேன்னு சொல்லுங்க. அப்போ கவனிங்க, பரலோகத்தில் தேவன் செயல்படுவதற்கு பூமியில் ஜெபிக்கணும். என்ன பைத்தியமா நம்ம தேசத்துக்காக உபவாசம் போட்டு, அதுக்காக உபவாசம் போட்டு ஏன் ஜெபம் பண்ணுறோம்? ஜெபம் பண்ண ஏன் இயேசு கற்றுக் கொடுத்தார்? இன்னைக்கு எதில் நீங்கள் தாங்கணும் தெரியுமா? கர்த்தரை ஜெபத்தில் தாங்கணும். அதுதான் சொல்கிறார். ஜெபிக்கிறவன் பிரசங்கம் பண்ண 1000 பேர் இருக்கிறான். மேடை மேலே ஏற்றி விட்டிங்கன்னா என்னை விட நல்லா பிரசங்கம் பண்ணுறான்லாம் கீழே உட்காந்துக்கிறான். ஆமேன்னு சொல்லுங்களேன். ஜெபிக்க ஆளுகிறான். பாட்டு பாட கொயருக்கு மைக்கை வாங்கி கொடுத்தீங்கன்னா, நான் பாடுறேன் பாஸ்டர் பாட்டு, பயங்கர ஏமாமாலிலாம் இங்கே என்ன பண்ணிங்குது. ஆனா எதுக்கு ஆள் இல்லை தெரியுமா? இயேசுவோட நிக்கிறதுக்கு. தாங்கி ஜபத்துல பிடிக்க ஆள் இல்லை. இந்த ஊழியத்தை காணிக்கையில தாங்கி பிடிக்க ஆள் இல்லை. சுயநலம் பிடித்தவர்களா மாறிட்டாங்க. ஆண்டவர் என் கூட யாருமே இல்லை. இவங்க யார் தெரியுமா? நான் ஆசீர்வதிச்சவங்க. இவங்க யார் தெரியுமா? இவங்க எங்க துவங்கினாங்க தெரியுமா? இவங்க எல்லாம் போயிட்டாங்க. நான் அடிக்கடி சொல்லுவேன், நன்மை பெற்றவங்க இவங்க. இஸ்ரவேல் ஜனங்க நன்மை பெற்றவங்க, நன்றி இல்லாம போயிட்டாங்க. ஆண்டவர் ரொம்ப வருத்தத்தோட சொல்றாரு, என்ன தாங்க ஒருவரும் இல்லை, ஆச்சரியப்படுறான்றாரு. இவங்க யாரு? யாத்திராகமம் 33ஆம் அதிகாரம் 15-16 நோட் பண்ணிக்கங்க. நீங்க கூட வரலனா இந்த இடத்தை விட்டு ஒரு அடி கூட எடுத்து வைக்க மாட்டான்னு ஆரம்பத்தில் சொன்னவங்க. இவங்க ஆரம்பம் எப்படி இருந்தது சிஸ்டர்?
நீங்கள் எங்களோட கூட வராவிட்டால் நாங்கள் இந்த இடத்தை விட்டு கடந்து போவதில்லை என்று சொன்னாங்க. அவர் சொன்னார், என் சமூகம் உன்னோட வரும்பான்னு சொல்லிட்டு. எவ்வளவு நல்ல தேவன் பாரு, கொடுத்த வாக்கு மாறாதவர். மனுஷன் வாக்கு மாறுவான், கர்த்தர் வாக்கு மாற மாட்டார். அவர் கவனிங்க, மேக ஸ்தம்பத்திலும் அக்னி ஸ்தம்பத்திலையும் கொண்டு வந்தார். எதிரியும் இவனும் ஒன்னா சேராத மாதிரி, எதிரிக்கு இருளு இவனுக்கு வெளிச்சத்தை கொடுத்து இப்படி ஆரம்பித்த ஜனம்தான் இப்ப என்ன ஆச்சுன்னா கூட இல்லைன்றாரு. ஆமீன் சொல்லுங்களேன். 32ஆம் அதிகாரம் யாத்திராகமம் 10-15 வாசிங்க தம்பி. இப்படிலாம் கர்த்தர் கொண்டு வந்து அவங்களை எப்படி 32:10 சொன்னேன். 32:10 யாத்திராகமம் படிங்க. 33 சாரி உபாகமம் 32:10. மன்னிக்கணும். உபாகமம் 32:10. பாழான, இவங்க எங்க பிரதர் இருந்தாங்க? பாழான நிலத்திலும் ஊளையிடுதல் உள்ள வெறுமையான, எப்படிலாம் பைபிள் மென்ஷன் பண்றாரு ஆவியானவர். வெறுமையான அவாந்தர வெளியிலும் அவர் அவனை கண்டுபிடித்தார், அவனை நடத்தினார், அவனை உணர்த்தினார், அவனை தன்னுடைய கண்ணின் மணியை போல காத்தருளினார். வாசிங்க. கழுகு தன்னுடைய கூட்டை கலைத்து குஞ்சுகளின் மேல் அசைவாடி கர்த்தர் ஒருவரே அவனை வழி நடத்தினார். அந்நிய தேவன் அவரோட இருந்தது இல்லை. தொடங்கினது எங்க? அவாந்தர வெளி, ஊளையிடுகிற இடம், வெறுமை. இப்ப பாருங்க, பூமியில் உள்ள உயர்ந்த ஸ்தானங்களில் அவனை ஏறி வர பண்ணி வயலில் விளையும் பலனை அவனுக்கு புசிக்க கொடுத்தார். கண்மலையில் உள்ள தேனையும் கற்பாரில் இருந்து வடியும் எண்ணெயையும் கொடுத்தார். என்ன வெண்ணெய்? பசுவின் வெண்ணெய் தான் இருக்கிறதுல ரொம்ப காஸ்ட்லி. பசுவின் வெண்ணெயையும் ஆட்டின் பாலையும் பாசானில் மேயும் ஆட்டுக்குட்டிகள், ஆட்டுக்கடாக்கள், வெள்ளாட்டு கடாக்கள் இவளுடைய கொழுப்பையும் சாப்பிட்டாய். என்ன பிரசங்கம் 1ஆம் தேதி எதுவும் எனக்கு பண்றதுனே தெரியல. இப்படிதான் எனக்கு கொடுத்துருக்கிறாரு. எங்க ஆரம்பிச்சான் தெரியுமா? இவன் வெறுமையில் ஆரம்பிச்சவன், ஒண்ணுமில்லாமல் ஆரம்பிச்சவன். எங்கன்னா கல்யாணத்துல மட்டன் போட்டாங்க, சிக்கன் போட்டாங்கன்னா குடும்பத்தோட போய் சாப்பிட்டவன். இப்ப இவன் வீட்டு ஃப்ரிட்ஜுக்குள்ளேயே என்ன இருக்குதுன்னு கேட்டீங்கன்னா மட்டனா கிடக்குது, மீனா கிடக்குது. இப்ப சொல்றான், எப்பா பாரு பிரியாணி வேணாம்பா, வெறும் வெறுப்பாக்குது பண்றான். சொல்லுங்க ஆமே. அப்படி துவங்கினவன் அவனுக்கு விளைய வச்சாரு, கூடியே இருப்பான். நம்பிக்கையில செய்யறாரு. நம்பிக்கையில சில நம்பிக்கையில செய்வோம் பார்த்தீங்களா, நம்ம கூடியே இருப்பாங்க, உதவி ஊழியரா ஏற்படுத்தலாம். பிரிச்சு மூடுவான் 10 பேரை. முன்னாடியே போட்டுறோம் ஒரு பிட்டு. அப்படின்னு சொல்லுங்க. சந்தோஷம் தான். என்ன பிரதர் போட்டோ 4 சபை வச்சு நல்லா ஊழியத்தை ஆத்துமா. நீங்க போய் சாராய்கள் ஒயின் சாப்பிட போண்டா வைக்க போற போ. 4 ஆத்துமா 4 ஆதாயம் பண்ணி எங்கேயோ ஒரு கொட்டா போட்டு எங்கேயோ 4 பேருக்கு சுவிசேஷத்தை என்ன பண்ண நல்லா கூடையே இருப்பான்னு நினச்சி வயல்ல விளையாடுறத மொத்தத்தையும் கொடுத்து அப்படியே ஆக்கணும். இப்போ யசூரனுக்கு என்ன வந்துச்சு? என்ன பிரதர்? எதை வச்சான் தெரியுமா? இயேசுவை உதைச்சான். அதுக்கு முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா தோத்திரம் போடுறதுக்கு முன்னே வந்து இந்த ஆள் தான். இப்போ 3ஆவது பாட்டு ஆனால் கூட என்ன பண்ண மாட்டேன். உதைக்கிறதுனா என்ன பாஸ்டர்? இதுதான் உதைக்கிறது. அதுக்கு முன்ன சொல்றேன், எனக்கு அப்படியே போயிடும் வேற. ஆமென் சொல்லுங்களேன். யார் இவங்க? யசூரன் கொழுத்து போய் உதைத்தான். படிங்க இந்த பேர். கொழுத்து ஸ்தூலி. நம்ம ஸ்தூலித்துனா வரும்போது ஏசிக்கிட்டு வரும் பக்கையா வந்தான். கல்யாணம் பண்ணி வரும்போது பார்த்துக்கிட்டீங்க, என் போட்டவ என் பையனை விட பக்க. நான் கல்யாணம் ஆகி வந்தோடனே எல்லாம் கேட்குறாங்க, அது என் மனைவி ஒரு நாள் சொல்லுது, நான் போட்ட சாப்பாடாண்டு, நீ போட்ட சாப்பாடு ஏசுநாதர் கொழுக்கு. ஆமென் சொல்லுங்க. வரும்போது அவாந்தர வெளியில நரிகள் ஊழ இடத்துல ஒன்னும் இல்லாத வந்த ஆளை இப்ப என்ன பண்ணாரு? வெறும் பசுவின் வெண்ணெய் அது இதுன்னு கொடுத்து பிரிட்ஜ் பூரா என்ன ஆகுது? இப்போ ஒரு தின்றாயிட்டம் தான் அந்த பிரிட்ஜத்தை. அது ஒரு குப்பை தொட்டி. ஆமென் சொல்லுங்க. ஒரு அம்மா எழுதி வச்சு போச்சான், சனிக்கிழமைக்கு இதை யூஸ் பண்ணு, ஞாயிற்றுக்கிழமை புதன்கிழமைக்கு தான் இந்த சாம்பார் எடுக்கணும். ஆமென் சொல்லுங்க. எழுதி வச்சுட்டு போச்சு. அதில் பார்த்தா சிப்ஸ் கிடக்குது, அது கிடக்குது. அப்புறம் என்னது, அந்த உருளைக்கிழங்கு ஒன்று வருது, எண்ணெயில் போட்டு வறுக்கிறீங்களே, ஒரு பிரிட்ஜை தொன்னா உள்ள இருந்து கொட்டிச்சு கிடக்குறேன்னு எல்லாம். அப்படி இருந்தால் இப்போ என்ன ஆயிட்டான்? நல்லா ஸ்துலித்துட்டான். என்ன ஆயிட்டான்? ஸ்துலித்து நினம் என்ன ஆயிடுச்சு? நினம்னா என்ன தெரியுங்களா? நல்லி தட்டுறீங்கல்ல, தட்டி
உரியுமே, அது பேர் தான் நினம். இப்போ முதல்ல வரும்போது எலும்பு வீக்கா வந்தான், இப்போ என்ன ஆயிட்டாங்கன்னா நினம் அப்படியே துள்ளுது, வெளி வழியா பிதுக்குது நினம். டாக்டர் சொல்றான் என்னன்னு, கொஞ்சம் கொழுப்பு அதிகமாகி போச்சு உடம்புல, அதனால கொலஸ்ட்ராலுக்கு என்ன பண்ணுங்க, எல்டிஎல் ஹெச்டிஎல் பாஸ்டர், கெட்ட கொழுப்பு நிறைய இருக்குதுன்றான். கெட்ட கொழுப்பு நிறைய வந்துச்சு இயேசுநாதர் கொடுத்த சாப்பாட்டுல. வாசிப்பா. தன்னை உண்டாக்கின தேவனை விட்டு என்ன பண்ணிட்டான்? நான் கேட்டேன் ஆண்டவர்கிட்ட, உண்மையா கேட்டேன், ஆண்டவரே என் பிள்ளைங்களுக்கு நல்ல பிளஸ்ஸிங்கா பேசி அனுப்பணும், என்னுடையவர்களை நான் மீட்கணும்னா அவங்களுக்கு நீ கொடுக்க வேண்டிய வார்த்தையை கொடு. இவன் என்ன பண்ணிட்டான்னு கேட்டீங்கன்னா, தேவனை என்ன பண்ணிட்டானா அசட்டை பண்ணிட்டான். ஆமேன்னு சொல்லுங்களேன். அல்லேலூயா. நான் இப்படி சொல்றேன், கடந்து வந்த பாதைகளை இந்த ஜனங்க நினைக்கல, நன்றி நினைக்கல. நான் எப்பவுமே சொல்லுவேன், 3 பேருக்கு நீங்க நன்றி உள்ளவங்களா இருங்க. 1, பெற்றெடுத்த தாய் தகப்பனுக்கு எப்போதும் நன்றி உள்ளவங்க, அவங்க நல்லவங்களோ கெட்டவங்களோ. 2வது, உங்களை படிப்பு கொடுத்து ஞானத்தை கொடுத்து உங்களை அப்படியே கொண்டு வந்து ஒரு ஆஃபீஸில் வேலை வாங்கி கொடுத்து கடந்து வந்த பாதைகள் எல்லாம் உங்களுக்கு உதவி செய்தாங்க பாருங்க மனிதர்கள். ஒரு சின்ன உதவி ஓடியாந்து உங்களுக்கு செஞ்சிருக்கலாம், அந்த மனிதர்கள் நன்றி மறந்துடாதீங்க. 3வது, இத்தனையும் ஏற்படுத்தி கொடுத்த தேவனுக்கு முன்பாக நன்றி இல்லாதவர்களாக இருந்துடக்கூடாது. ஆமேன்னு சொல்லுங்க. இது உங்ககிட்ட இருந்ததுன்னா போதுங்க, வேற ஒண்ணுமே. இந்த நன்றி உள்ள குணத்தை கர்த்தர் மேல இருந்து பார்த்தாருன்னா உங்களை ஆசீர்வச்சிருவார். ஆமென் சொல்லுங்க. இவ்வளவு தூரங்க அடிமைப்பட்டு கிடந்த ஜனத்தை அவாந்தர வெளியில நரிகள் ஊழை வெறுமையான இடத்துல கொண்டு வந்து வீடு வாசல்ல கொடுத்து ஆசீர்வதித்து எல்லாம் பண்ணா தேவனை மறந்தார்கள். தேவனை இவங்க என்ன பண்ணிட்டாங்க? அசட்டை பண்ணிட்டாங்க. நான் அடிக்கடி சொல்லுவேன், சீஷர்கள் கூட உபத்திரவத்தில் இயேசுவோட நிக்காம ஓடி போயிட்டாங்க. நான் சொல்றதை கொஞ்சம் ஆழமா புரிஞ்சுங்க. சீஷர்கள் கூட உபத்திரவத்தில் 3 வருஷம் சாப்பிட்டா நன்றி மறந்து ஓடி போயிட்டாங்க. ஆனா நன்றி மறந்து ஓடி போன சீஷர்கள் கடலுக்கு போயிட்டு ஒண்ணும் இல்லாத வந்த போது அவர் கரையில நின்று, பிள்ளைகளே, என்ன பாஸ்டர் அங்க இப்படி ஓடினாங்க, அவங்கள தேடி ஓடினார். உபத்திரவத்தில் தேவனை விட்டு போனவர்களை தேவன் தேடி போவார். ஏன்னா அவனுக்குள்ள உயிர் பயம், உயிருக்கு பயப்படாத உலகத்துல எவனுமே கிடையாது. 97 வயசு தாத்தா சொல்றாரு, என்னை எப்படியாவது காப்பாத்திருங்கன்றார் டாக்டர் கிட்ட. அடாப்பாவி, நீ இருந்து என்ன பண்ண போற? உயிர் பிரதர் ஆஸ்பத்திரியில் சொல்றாங்களா இல்லையா பிரதர், எங்க அப்பாவை என்ன பண்ற, என்ன வயசு உங்க அப்பா கேட்டா 92. அடப்பாவி, நம்மளால அந்த தலானி வச்சு அமிட்டு இருப்பான். இந்த ஐருங்கள்ல இது ரொம்ப சென்சிட்டிவ். எதுல? ஐருங்கள்ல விடவே மாட்டான், யார அப்பா அம்மா விடவே மாட்டான். நம்பாளி 67 என்ன பண்ணலாம், தலானி வைக்கலாமான்னு யோசிச்சுருக்கிறான். வச்சிராத தலகாணி. கவுனிங்க சிஸ்டர் பிரதர், எவ்வளோ ஆண்டவர் நம்மளை வந்து நேசித்து 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 கொண்டு வராருல. என்ன சொல்லிட்டு இருந்தேன் இப்ப நானு? என்ன சொல்லிட்டு இருந்தேன்? அசட்டை பண்ணிட்டாங்க. சாரி, உபத்திரவத்தில் என்ன பண்ணாங்க? ஓடிட்டாங்க. ஆனா அவங்கள தேடி பிள்ளைகளே அப்படின்னு போய் நிக்கிறாரு. என்ன தெரியுமா? ஏன்னா உயிருக்கு பயந்து போடா, அவன் பிரச்சனை போராட்டம் இவ்வளோ சூழ்நிலையில அவன் விட்டுட்டு போனான், தேடி போனார். ஆனா ஆசீர்வாதத்துல இயேசுவை விட்டு போன யாரையாவது இயேசு தேடி போனாரா? நகோமி எல்லாத்தையும் சம்பந்துக்குன்னு பேக்கேஜ் மூவர்ஸ் அண்ட் பேக்கர்ஸ் கூப்பிட்டு அதுல ஏத்தி அப்படியே பென்ஸ் கார்ல எங்க போனாங்க? மோவாபுக்கு போனாங்க. மொத்தம் போச்சு. அங்க போய் என் மகளே நகோமி எல்லாத்தையும் இழந்துட்ட, திருமணி பெத்லகேம் வா சொன்னாரா? இளையகுமாரன் போன ஊர் அப்பாவுக்கு தெரியாதா? தெரியாதா? தெரியும். தேமா தன்னை விட்டு போன இடம் பவுலுக்கு தெரியாதா? கேயாசி பணத்தெல்லாம் வாங்கின்னு போன இடம் எலியாவுக்கு தெரியாதா? யாராவது தேடி போனாங்களா? தேவன் ஒருபோதும் உபத்திரவத்தில் போனான் பாருங்க, அவனை தேடி வந்து என் பிள்ளைகளேன்னு சொல்லுவாரு. ஆனா செழிப்புல அவன் தேடி ஆண்டவரை விட்டு போனான், அவனை தேடி போக மாட்டார். அவனே, நான் சொன்ன ஆளுகளா என்ன ஆச்சு நீங்களே பிபிலிகளா யோசிச்சு, அவனே திரும்பி வர வரைக்கும் அப்பா காத்திருப்பார். ஆனா நீ திரும்பி வந்துட்டா சந்தோஷப்படுவாரு. நீ வருவியான் வழி மேல விழி வச்சு காத்திருப்பாரு. நான் சொல்றேன், இந்த ஆண்டு ஒருவேளை சகோதரனே சகோதரியே ஆதி நிலையில இருந்த அன்பை விட்டு, ஆதி நிலையில தேவன் கிட்ட அந்த வைராக்கியத்தை விட்டு, கர்த்தர் கொடுத்த சில நன்மைகள் சில ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டு அவரை விட்டு தூரம் போயிருந்தீங்கன்னா, இன்னைக்கு ஆண்டவர் சொல்றார், திரும்ப என்னிடத்துல வந்துரு. இந்த ஆண்டு உன்னை மீட்டு உன்னை கர்த்தர் ஆசீர்வதிக்கிற ஒரு ஆண்டு. ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஆனா நான் இன்னைக்கு சொல்றேன், இன்றைக்கு சபை உபத்திரவத்தில் அல்ல செழிப்புல தேவனோடு இல்லை. மனைவி இப்படி இந்த பாயிண்ட் சொன்ன எனக்கு பல்பு மாதிரி ஒரு வெளிச்சம் வந்தது. உடனே என் மனைவிட்ட ஷேர் பண்ணுவேன். உபத்திரவத்தில் ஓடினவங்களை தேடி கர்த்தர் போனாரு, செழிப்புல ஓடினவங்களை தேடி கர்த்தர் போவே இல்லைன்னு. உபத்திரவத்திலையும் கர்த்தரோட நின்னவங்க அப்ப அவங்க கூட எப்படின்னாங்க பாருங்க, 24 மணி நேரமும் கர்த்தர் அவளை கைவிடாமல் கண்ணின் மணி போல. ஆமேன்னு சொல்லுங்களேன். நீங்க யோபு புஸ்தகத்தை நல்லா வாசிங்கன்னா எல்லா புஸ்தகத்திலையும் இயேசு இருப்பார்.
அதனால அவன் தைரியம் சொல்றான், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறதை நான் காண்கிறேன், என் அருகில் அவர் கடந்து போகிறார். ஆமென், அல்லேலூயா. அதனால சொல்றேன், இன்னைக்கு சபை உபத்திரவத்துல தேவனை விட்டு போலங்க, செழிப்புல தேவனை விட்டு போயிடுச்சுங்க. இது தேவனுக்கு பெரிய பாரம். ஐயோ, நான் பார்த்தேன், என்னோட ஒருத்தர் கூட இல்லை, எனக்கு யாருமே ஆதரவா இல்லை, என் கூட ஒருத்தர் கூட இல்லை என்று பயங்கரமா அங்கலாய்க்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். ஆனா நான் சொல்றேன், ஒரு காலத்துல ஏழ்மையில, தரித்திரத்துல, இல்லாமையில வாழ்ந்த ஜனங்கள் இன்னைக்கு தேவனோட இல்லை. ஒரு காலத்தில் அதிகாலையில எழுந்து வானத்திலிருந்து மன்னா பொழிந்தா அந்த மன்னாவுக்காக ஏங்கி கிடந்த ஜனம்தான் இன்னைக்கு 7 மணி ஆனா கூட என்ன பண்ண முடியல, எழுந்து அந்த அதிகாலை மன்னாவை பொறுக்க முடியல, அதிகாலை மன்னாக்காக தேவ சமூகத்தை காத்திருக்க முடியல. சுருக்கமான ஜபத்துக்கு பொருக்கமான ஆசீர்வாதம். இது எவன் கண்டுபிடிச்சான் தெரியல இந்த லாஜிக்கு. எங்கேயோ உணவு சுருக்கமான ஜபத்துக்கு கொஞ்சமா வேலை செஞ்சு வீட்டுக்கு வந்துருங்க, முதலாளி பெரிய சம்பளம் கொடுப்பார். 1 hour செய்கிறேன் சார், எனக்கு நீ கொடுக்குற சம்பளத்திலே மேல் போட்டு கொடுங்க சார் சொன்ன ஒத்துப்பாரா? செய்கிற வேலைக்கே திட்டுறாரு உன் சூப்பர்வைசரு, நீ என்ன கம்மியாக பீஸு தைக்கிறேன்ட்டு. அப்போ கவனிங்க சிஸ்டர், அதிகாலையில் மன்னாவை பொறுக்கினவங்க தான் இன்னைக்கு என்ன ஆயிட்டாங்க. ஒரு காலத்தில் அவர் காலை பிடித்து கதறி அழுதவர்கள் தான் இப்போ 7 மணி ஆனாலும் எழுந்திருக்க முடியல. சகோதரியே, ஒரு காலத்தில் உனக்கு பிசாசின் போராட்டம் இருந்தபோது இந்த இயேசுவை எப்படி தேடினாய்? ஒரு காலத்தில் வறுமை இருந்தபோது இயேசுவை எப்படி தேடினாள்? உனக்கு வந்த வியாதியில் நீ இயேசுவை எப்படி தேடினாய்? உன்னுடைய வாழ்க்கையில் எதுவுமே சரியில்லாத போது இயேசுவை எப்படி தேடினாய்? இன்றைக்கு நீ எப்படி இயேசுவை தேடுகிறா? தொலைஞ்சிட்டாங்க பார்த்தீங்களா? நான் தான் முதல்ல சொன்ன மீட்க போறேன்னு சொல்லிட்டாரு. எங்கே தொலைஞ்சாங்க? அவர் தொலைக்கலை, இவங்களே தானா தொலைஞ்ச ஒரு கூட்டம் இருக்கு. ஆமீன் சொல்லுங்க, அல்லேலூயா. கடந்த ஒரு 4500 வருஷத்துக்கு முன்ன இன்னைக்கு நடக்க போகிற சபையினுடைய காரியத்தை அப்பட்டமாய் ஆவியானவர் ஒரு பகுதியில் எழுதி வைத்திருக்கிறார். அது எந்த பகுதி? நான் ஏற்கனவே பிரசங்கம் பண்ணியிருக்கேன். ஆனால் வேறு ஒரு வெளிச்சத்தில் ஆண்டவர் என்னோடு பேசினார். உன்னத பாட்டின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் அதனுடைய 6ஆம் வசனத்தையும் 7ஆம் வசனத்தையும் வாசிங்க. நான் கருப்பாய் இருக்கிறேன் என்று பாராதீங்கப்பா. ஆமென். போதும், கவனிங்க. ரொம்ப சுருக்கமா சொல்றேன் பிரதர், கவனி, தம்பி கவனி. ரொம்ப முக்கியமான பகுதி இது. ஆவியானவரே 4500 வருஷத்துக்கு முன்னே எழுதி வச்சிட்டார் இன்றைய சபை நிலை. இந்த சூனேமித்தியால் இருக்கா பாருங்க, இந்த சூனேமித்திக்கு அம்மா 1 அப்பா 2. கவனிக்கணும், அம்மா 1 அப்பா 2. மொத அப்பாவுக்கு பிறந்தவ தான் இந்த சூனியமித்தியால். 2வது அப்பாவுக்கு பிறந்த பிள்ளைங்க இருக்கிறாங்க பாருங்க. இந்த பிள்ளைங்க அழகா சவுப்பா கொழுப்பா நல்லா பிறந்துட்டாங்க. இவ எப்படி இருப்பான்னு கேட்டீங்க, கருப்பா வெடவெடன்னு அசிங்கமா பல்லுலாம் தூக்கின்னு இருக்குமா. என்ன பாச கற்பனையில் சொல்றீங்களா? வேத பண்டிதர்களுடைய கூற்று. அசிங்கமா இருக்குமா. அதனால அந்த தாயினோட பிள்ளைகளுக்கு இவ்வளவு பிடிக்காததுனால இவங்களுக்கு ஒரு திராட்சை தோட்டம் இருந்ததான். அந்த திராட்சை தோட்டத்தில் ஒரு கொட்டா வெளியில போட்டு, உள்ள கூட இல்லை, வெளியில கொட்டா போட்டு, இனிமே நீ இந்த திராட்சை தோட்டத்தை பார்த்து இங்கேயே கடன் கொண்டு வந்து போட்டாங்களாம். யார? இந்த சூனேமித்தியால போட்டாங்களாம். அதனால இந்த சூனேமித்தியால், ஏன்னா யூதர்கள் இஸ்ரவேலர்கள் பெண்களை ஒருபோதும் காவலாளிகளை போட மாட்டாங்க, ஏன்னா அவங்களுக்கு அவ்வளவு பலம் கிடையாது. ஆனா அவ்வளவு கடினமான ஒரு குடும்பத்தை சேர்ந்த இவள் கடகரா. அந்த சாலையின் வழியா தான் ராஜா தன்னுடைய சாரட்டில் போவார். யார் ராஜா? யாரு? சாலமோன் ராஜா சாரட்டு வழியா போவார். அவர் போகும்போது அவர் கூடிய பெரிய மந்தையும் போகும். மந்தையும் அவர் காலையில் நம்ம எப்படி வாக்கிங் போறோமோ அந்த மாதிரி மந்தையும் பார்த்தா கொழுமையான ஆடுகள். இவன் சொல்றா, நான் கருப்பா இருக்கிறேன்னு பார்க்காதீங்க, நான் அசிங்கமா இருக்கிறேன்னு பார்க்காதீங்க, உங்க மந்தையை பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருக்குது, அந்த மந்தையோடு என்னையும் சேர்த்துக்கங்களேன், நானும் உங்க கூடயே வரட்டுமா, என்னை ஏத்துக்கிறீங்களா அப்படின்னு இவ கெஞ்சனா பாருங்க. கெஞ்சனதை பார்த்தவொன்னே அந்த சாலமோன் ராஜாவுக்கு இவன் மேல ஒரு அப்படியே கம்பேஷன், இறக்கம் வந்துச்சு. ஆமேன்னு சொல்லுங்களேன். ஒரு இறக்கம் வந்தவொடனே என்ன பண்றாரு, சாரட்டை நிறுத்த சொல்றாரு. சாரதியை பார்த்து நிறுத்துறா. அவர் போகும்போது வரும்போதெல்லாம் கதறா, எப்ப பாரு என்னை கூப்பிடுறா, அவளை கூப்பிடுறான்னாரு. சாரதி போய் கூப்பிட்ட உடனே இவக்கு வந்து பக்கத்துல, ராஜா உங்க மந்தையை எங்க மேய்க்கிறீங்களோ அங்க என்னையும் கொண்டு போங்க ராஜா, உங்க மந்தையோட இருந்து அது கொடுக்கறத நான் சாப்பிட்டு நான் இருந்தேன். அவர் சொன்ன, இல்லை என் ரதத்தில் ஏறிக்கோ, என் ரதத்தில் ஏறிக்கோ. ரதத்தில் ஏற்றி அவளை குளிப்பாட்டி, நீங்க 10ஆம் வசனம் வரைக்கும் வாசிங்கன்னா அவளுக்கு பொண்ணு ஆபரணங்களையும் தடித்து அவளை அழகாக்கிட்டாருங்க. அழகாக்கி எங்கே கொண்டு போனாருன்னா, வாசிங்க 2:4 வாசிமா, 2:4 வாசிங்க. எங்க சிஸ்டர் போனாரு? நான் சொல்றேன், இதை நான் படிச்சு தியானிக்கும் போது என் வாழ்க்கையை நினைச்சேன். எங்க இருந்தேன் தெரியுமா? அசிங்கமான, அருவருக்கத்தக்க, விரும்பப்படாத ஒரு இடத்துல இருந்தேன். கிருபை என்னை ரட்சித்தது.
நான் இப்படி சொல்லிட்டா உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். உங்களுக்கெல்லாம் கிருபை என்பது வார்த்தையா இருக்கலாம், ஆனா கிருபை என்பது எனக்கு வாழ்க்கை. எனக்கு வாழ்க்கை கொடுத்தது அவருடைய கிருபை. இந்த சூனேமித்தியால் எங்க கடந்தவ, அவளை அழைத்து கொண்டு வந்து இப்ப எங்க விட்டுட்டான்னு கேட்டீங்கன்னா, ஒரு விருந்து சாலை. இது எதற்கு அடையாளம் பாஸ்டர்? சபைக்குள்ள கொண்டு வந்து விட்டுட்டார். ஆமென். இந்த சபையில இந்த விருந்து சாலையில் என்ன இருக்குதுன்னு கேட்டா, பஃபே இருக்குது. என்ன இருக்குது? கரெக்டா பஃபே தானே? பஃபே என்னமா? பஃபே இருக்குது. இந்த பஃபே எப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒருத்தருக்கு ஒரு டேஸ்ட் பிடிக்கும். எனக்கு ரொம்ப மட்டன் பிரியாணி பிடிக்கும். ஆமென் சொல்லுங்க. சிலருக்கு டென்னி சொன்னாரு, ஐயா எல்லாரும் மட்டன் சாப்பிடாத உலகத்துல எவனாகிறானே. இல்லையா, எங்கள் குடும்பத்தில் சிலர் சாப்பிட மாட்டாங்க. அப்போ அவங்களுக்கு சிக்கன் பக்கெட்டி வாங்கி ஒருத்தருக்கும் ஒரு டேஸ்ட் பிடிக்கும். இங்கே உள்ளே வந்தபோது இவள் என்ன நிலைமையில வந்தான்னு பின்னாடி காட்டுறேன். உள்ளே வந்தபோது அந்த எஜமான் கொடுத்த காய்கறிகளை, பருப்பை, எஜமான் கொடுத்த அந்த 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 மாம்சங்களை கொண்டு இங்கே ஒரு சமையல்காரங்களாம். அந்த சமையல்காரன் நல்லா சமைக்கிறான். ஆமென் சொல்லுங்க. சமைச்சு யார் யாருக்கு என்னென்ன பிடிக்குமோ அப்படியே என்ன பண்ணுறான், போடுறான். அதனால தான் வாரம் என்னோட தான் பேசினான்னு 4 பேராக சொல்கிறாங்க. ஆமென் சொல்லுங்க. ஏன்? அந்த விருந்து சாலைக்குள்ள ரோட்ல கிடந்தவளை, ஒண்ணு இல்லாதவளை, ஐயோ என்ன கடந்து போயிடாதீங்க, கருப்பா இருக்கிறேன்னு பார்க்காதீங்க, அசிங்கமா இருக்கிறேன்னு பார்க்காதீங்கன்னு கெஞ்சனவளை கொண்டு வந்து அழகுபடுத்தி எங்க கொண்டு வந்துட்டார்? விருந்து சாலைக்குள்ள கொண்டு வந்து கர்த்தர் விட்டுட்டார். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஒவ்வொன்றுக்கு ஒன்று பிடிக்கும் பாருங்க, பிடித்ததை அவர் தருவார். ஆமென். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சூழ்நிலை வருவாங்க. எல்லாரும் சந்தோஷமா ஆலயத்துக்கு வருவதில்லை. எல்லாரும் விருந்து சாலைக்குள்ள ஒருத்தர் துக்கமா வருவாங்க, ஒருத்தர் போராட்டத்தோட வருவாங்க, ஒருத்தர் மன நிம்மதி இல்லாம வருவாங்க, ஒருத்தர் வியாதியோட வருவாங்க, ஒருத்தர் அழுகையோட வருவாங்க, சிலர் பிசாசின் போராட்டம், சிலர் தரித்திரத்தில். யார் வந்தாலும் இங்கே விருந்து சாலைக்குள்ள விருந்து கொடுக்கிற ஒரு தெய்வம் இந்த இடத்துல இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. நான் சொல்றேன், சபையில கொடுக்கப்படுகிற ஆகாரம் சரீரத்தை மாத்திரம் அல்லங்க, இந்த ஆவிக்குரிய வசனமாகிய ஆகாரம் ஆத்துமாவை வளமாக்குது. ஆமென். ஆவிக்குரிய வாழ்க்கையை வளமாக்குது. அதனால தான் சொல்றாங்கல்ல, எங்க வீட்டுக்கார் மீனெல்லாம் பேசவே மாஸ்டர், அடிச்சிருவார் பாஸ்டர். இப்ப அடிக்கிறதுல நிறுத்திட்டார். எப்படி? அவர் ஆத்துமாவை இந்த விருந்து சாலைக்குள்ள போடப்பட்ட ஆகாரங்கள் வளமாக்கினது. ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. நான் சொல்றேன், இந்த விருந்து சாலையில அந்த 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 ஆவிக்குரிய ஆத்துமா மாத்திரம், பூமிக்குரிய செழிப்பினாலும் விருந்து சாலையை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். எத்தனை நான் ரொம்ப பயத்தோட தேவனுடைய உதவியோட சொல்றேன், தாழ்மையாக சொல்கிறேன், யாரும் பெருமையாக நினச்சிக்காதீங்க. ரொம்ப சின்ன சிற்றாலயம், ஒரு 15-17 குடும்பம். ஆனால் ஆரம்பத்தில் எப்படியோ வந்தவர்கள்லாம் கர்த்தர் இந்த ஆலயத்தில் ஆசீர்வதிச்சிருக்கார். ஆமென் சொல்லுங்க. எங்கள் சிஸ்டர் சியோனை கேட்டிங்கன்னா, அவங்களுடைய பாஸ்போர்ட்டே காலாவதி ஆகி போச்சு. அவங்க வெளிநாட்டில் வேலை செஞ்சவங்க. ஒன்றுமே அப்போ சபையே துவகலை. மேலே ஒரு சின்ன செட்டு போட்டு வச்சுருந்தான், அவ்வளோதான். அவன் சொல்லிட்டான், இனி உங்கள் பாஸ்போர்ட் கிடைப்பதுக்குன்னா இல்லை, பாசிபிலிட்டியே கிடையாது, ரொம்ப எக்ஸ்பர்ட் ஆகி போச்சு, புதுசு அப்ளை பண்ணுங்க, அதுலேயும் சிக்கல் இருக்குன்னு. அவங்க கண்ணீரோடு எதிர் வீட்டில் இப்போ கொடுத்துருந்தாங்க. கண்ணீரோடு வந்து இங்கே உட்காந்து ஆண்டவர் சொல்லுங்க, ஆண்டவரே திரும்பவெல்லாம் புது பாஸ்போர்ட் எடுக்கிறது எனக்கு அலையிறதுக்கு என்ன பண்ண முடியாது ஆண்டவரே, தயவு செய்து எனக்கு அந்த பாஸ்போர்ட்டை இங்கே ஜபம் பண்ணிட்டு வீட்டுக்கு கீழே போனால் வீட்டில் பாஸ்போர்ட் ஆஃபீஸ் வந்து போஸ்ட் வருது, இந்த ஒரு தடவை உங்களுக்கு ரினியூ பண்ணுறோம். ஆமென். நான் தாழ்மையாக சொல்கிறேன், எத்தனையோ பேர் வறுமையில், ஏழ்மையில், ஒன்றுமில்லாமையில், பிசாசின் போராட்டத்திலலாம் இந்த ஆலயத்துக்கு வந்து கர்த்தர் விடுதலை ஆக்கியிருக்கிறார். ஏனென்றால் இது ஒரு விருந்து சாலை, உனக்கு ஏற்ற விருந்துகளை. ஆமென் சொல்லுங்க. நான் ஒரு நல்ல சமையல்காரன். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? உண்மையிலே நல்ல சமையல்காரன். என்ன இது குழம்பான்னு கேட்பேன் வீட்டில், நான் விக்கெட்டுமானுவேன். ஆமென். ஏன்னா நான் பேச்சுலராக இருந்தால் அவ்வளோ நல்லா சமைப்பேன். ஆமென் சொல்லுங்களேன். நான் சொல்கிறேன், என்னால் முடிந்த வரைக்கும் எவ்வளோ தேவ சமூகத்தில் போராட முடியுமோ அவ்வளவு போராடி உங்களுக்காக வார்த்தைகளை வாங்கி கொண்டு வந்து தருகிறேன் கர்த்தர். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. மிகுந்த பயத்தோடு தான் நான் சொல்கிறேன், இங்கே வந்ததுக்கப்புறம் பிசாசு போராட்டம் மாறினவங்க, வியாதி மாறினவங்க, புது தொழில், ஆமென் சொல்லுங்க, வளர்ச்சி அடைஞ்சவங்க எத்தனையோ பேர். ஆமென். இந்த விருந்து சாலைக்குள்ள இவ வரும்போது எப்படி வந்தா? 2:5 வாசிங்கம்மா. 2:5. திராட்சை ரசத்தால் என்னை தேற்றுங்கள், கிச்சிலி பழங்களால் என்னை ஆற்றுங்கள். என்னமா சோகமா வந்தாலாம்? எப்படி வந்தா சிஸ்டர்? சோகமா வந்தா. வரலாமா வரவேணாமா, இந்த சபைக்கு போலாமா போவேணாமான்னு வந்தாலாம். ஒரு பொண்ணு சொல்லிச்சேன், மொதல் வாட்டி வந்தோன்னு பிடிக்கவே இல்லை பாஸ்டர், எனக்கு பிடிக்கவே இல்லை பாஸ்டர் அப்படின்னுச்சு. அப்போ அந்த பொண்ணு சொல்லுது, இப்போ சபையிலே இருக்கலாமான்னு நினைக்கிறேன் பாஸ்டர். ஆமென் சொல்லுங்களேன். சீக்கிரமா முடிச்சிட்டீங்க பாஸ்டர் பிரசங்கத்தை, இன்னும் கொஞ்ச நேரம் பேசியிருக்கலாமே பாஸ்டர். நான் ஏன் சொல்றேன் தெரியுமா? வரும்போது சோகம், ஆனா இங்க உன்னை தேற்றுகிற ஒரு திராட்சையை, ஓ திராட்சையினுடைய அந்த சாறு இருக்கிறது, உன்னை தேற்றுகிற ஒரு கிச்சிலி பழம். ஆமென் சொல்லுங்க. தேற்ற வேண்டிய இடம் விருந்து சாலை. ஆமென். உன்னை தேற்ற வேண்டியவர் ஆண்டவர். ஆமென். 2ஆம் வசனம் 6ஆம் வசனம் வாசிங்க. இவளை எப்படி தேற்றினாரா? எப்படிமா? இடது கை அல்லேலூயா.
வரும்போது எப்படி வந்தாங்கன்னு கேட்டீங்கன்னா ஆதரவு இல்லாம வந்தாங்க. என்ன நடக்குமோ தெரிய வந்தாங்க. இங்க வந்து அவர் இடது கை தலையின் கீழே, அவர் இடது கை கீழ் வலக்கரத்தாலே தாங்குகின்றார், அவர் நேசத்தால் சோகமானேன், என்மேல் பரந்த கொடி நேசமே. வரும்போது சோகம், இங்க வந்த உடனே அப்படியே ஆதரவு. ஆமென் சொல்லுங்களேன். இங்க வந்த உடனே தாங்குகிற ஒருத்தர் இருக்காங்க. உன் பிரச்சனை என்னன்னாலும் வந்து சொன்னா ஜெபிக்க ஆட்கள் இருக்கிறாங்க. ஏன்? உன் பிரச்சனையில கூடவே நிற்க இங்க ஆட்கள் இருக்கிறாங்க. நீ வரும்போது சோகம், ஆனா உன்னை தாங்குகிற ஒரு இடம் இந்த விருந்து சாலை. ஒரு தாய் அணைப்பது போல, ஒரு தகப்பன் அணைப்பது போல. ஆமென் சொல்லுங்க. இரவு மலகளாய் பராமரித்ததனுடைய விளைவு, இவளுக்கு தன்னை கொண்டு விட்டவன் மேலேயும் விருந்து சாலை மேல அவ்வளவு அன்பு வந்துச்சு. இரவு பகலா இவளை பராமரிச்சு அணைச்சி 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 முத்தமிட்டு நல்ல கிச்சிலி பழத்தை கொடுத்து சபையில் அப்படியே தேறினவரா மாத்திட்டாங்க. இப்ப பாத்தீங்கன்னா நல்ல வளர்ந்த ஒரு விசுவாசியா மாறிட்டா. ஏன்? இவளுக்கு ஆண்டவர் மேல அப்படி ஒரு அன்பு. 3:1 வாசிங்க. 3:1 வாசிங்க. போதும், கவனிங்க. ராத்திரி கூட இந்த அம்மா என்ன பண்ணுது? இதுதான் ரட்சிக்கப்பட்டதனுடைய ஆரம்பம். எப்படி இருக்கும் சொல்லுங்க? ரட்சிக்கப்பட்ட உடனே எங்க தான் இருப்போம்? ரட்சிக்கப்பட்ட புதுசுல சர்ச்சி சர்ச்சி சர்ச்சி. கரெக்டா இல்லையா பிரதர்? எப்ப பாரு சர்ச்சி, எப்ப பாரு பாஸ்டர் பேப்பர் கீச்சு போட்டா கூட எங்க இருக்கும்? அதான் ராக்காலங்களில் தேடினேன், நகர வீதிகளில் போய் தேடினன்றான் 4ஆம் வசனத்துல. இப்படி இருந்த ஆளு பயங்கரமா இருந்தது. ஆமென் சொல்லுங்க. இதுதான் ரட்சிக்கப்ப. இப்போ பாஸ்டர் போன் பண்ணா யார் போனேன்? பாஸ்டர் அந்த ஆளுக்கு வேற வேலையே இல்லை, எடுக்காது. அப்படியே அது மீறி ஐயா நிச்சுனாங்க வந்து கை காட்டுறான். அண்ணனே போன் வச்சுட்டு போயிட்டு இருக்கிறார் சொல்லு. போன் வச்சுட்டு ராக்காலங்களில தேடினாங்க, வீதிகளில தேடினாங்க. இதனுடைய விளைவு அவர் பார்த்தார் பாருங்க. 4:1 வாசி. நீ ரூபவதி, என் பிரியமே, நீ வேறு ரூபவதி, உன் முக்காட்டி நடுவே ரூபவதி. அழகாக்கிட்டார் ஆண்டவர். ஆமென் சொல்லுங்க. கல்யாணம் பண்ணும்போது பக்கியா இருந்தது, இப்ப அழகாக்கிட்டார். ஆமென் சொல்லுங்க. என்ன கண்ணாடி ஒண்ணு போட்டுக்குது அல்லேலூயா. அழகாக்கிட்டார். முக்காடி நடுவே உன்னுடைய முகம் ரூபவதி. ஏன் அந்த ரூபவதின்னு கேட்டீங்கன்னா, அழகு இல்லைங்க, அவ கண்கள் புறா கண்கள், எப்பொழுதும் அழுது ஜெபித்து கொண்டே இருப்பான். அவர் பார்த்தாரு, இவ்வளோ நல்லவளா நீ? ராத்திரி தேடல, ரோட்ல போய் தேடுற, புறா மாதிரி அழுது ஆத்துமாவை தாரோம், இந்தியாவில் மோடியை மாத்தோம், அவரை மாத்தோம், ஆண்டவரே பூகம்பம் வரக்கூடாது சொன்ன அப்படின்னு புறா மாதிரி அழுது ஆளு. இதெல்லாம் பார்த்து என்ன பண்றாரு? ரொம்ப ஏமாந்துட்டாரு. ராத்திரில தேர்றாளே, பகல்ல தேர்றாளே, தூக்கம் இல்லாம தேர்றாளே, அதுவும் அழுது ஜெபிக்கிறாளே. அதான் அந்த கண்ணீர் ஜெபத்துக்காக ஜெபம் பண்ணோம். நீங்க அழுதுட்டீங்கன்னா அவரால் தாங்க முடியாது. நம்ம ஜேசஸ் ஐயா பார்த்தீங்கன்னா உட்கார்ந்தாருன்னா அப்படியே அழுது அந்த டவல் இருக்குல்ல, டவல் எல்லாம் கொதன்னு ஆயிடுமா. அவங்க மனைவி ஃபெராலிக்கு வந்து ஸ்பைனல் கார்டு பிரச்சனை சொல்லுவாங்களா, அந்த அழுத அந்த கர்ச்சீப் கொண்டு வந்து என் தலை மேலே போடுங்க, எனக்கு அந்த பாரம் வரட்டும். அழுவுறா. இதெல்லாம் பார்த்தாரு பாருங்க. பார்த்த உடனே ஆமென் சொல்லுங்க, பயங்கரமா இப்ப இந்த அம்மாவை ஆசீர்வதிக்க ஆரம்பிச்சிட்டாரு. 12ஆம் வசனம் வாசிச்சீங்கன்னா 4:12 அடைக்கப்பட்ட தோட்டம், எவனும் உள்ள நுழைய முடியாது இனிமே அந்த குடும்பத்துள்ள. 13ஆம் வசனம் வாசிச்சீங்கன்னா மாதுளம்பழம் தோட்டம். 14ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா பெரிய பெரிய தோட்டம், துறவு, ஆசீர்வாதம் எல்லாம் வந்துச்சு. யார் இந்த அம்மா? யாரம்மா? திராட்சை தோட்டத்துக்கு காவலாளியா இருந்தவங்க. இப்ப எல்லாத்தையும் ஆசீர்வதிச்சிட்டாருங்க. ஆசீர்வதிச்சிட்டு, இப்ப நான் ஆசீர்வதிச்சனே, நான் வீட்டை கொடுத்தனே, நல்ல மனைவியை கொடுத்தனே, நல்ல தோட்டத்துங்களை கொடுத்துருக்கனே, வசதி ஆயிட்டனே, இப்ப புறா கண்ணா இருக்குதா பார்க்க, இப்ப ராத்திரில ஜெபிக்கிறாளாம் பார்க்க, இப்ப ஆதியில எழுந்த அதிகால ஜெபத்தை பண்றாளான்னு பார்ப்பதற்கு 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல நேசர் வீட்டை தேடி வருகிறார். வாசிங்க. என் சகோதரியே, என் மனவாளியே, நான் கொடுத்த ஆசீர்வாதம். என்ன அர்த்தம்? நான் கொடுத்திருக்கிற ஆசீர்வாதத்துல நான் வந்தேன். ஏன் வெள்ளை? அப்ப கூட சும்மா வர மாட்டாருங்க. எப்படி வராரு? ஐயோ, நம்ம ஆண்டவரை மாதிரி நல்லவர், இயேசுவ மாதிரி நல்லவர் இந்த உலகத்துல யாருமே கிடையாதியா. அவருக்கு நிகர் அவர்தான். நீ தூரமா போனாலும் உன்னை தேடி வராரு. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? வெள்ளை போலத்தை கொண்டு வராரு. வாசிங்க. கந்த வர்க்கங்களையும் சேர்த்து என் தேன் கூட்ட தேனோடு புசித்து கொண்டு வந்திருக்கிறேன். என் திராட்சரசத்தை சிநேகிதரே புசியுங்கள், பிரியமானவர்களே குடியுங்கள், பூர்த்தியாய் குடியுங்கள்.
கவனிங்க, இவ்வளத்தையும் எடுத்துன்னு வந்து வச்சு குடிங்க குடிங்க சாப்பிடுங்கன்னு நிக்கிறாரு வாசப்படல. யார் வாசப்படல? யார் வாசப்படல? காவல்காரி. அப்படி சொல்லுங்க. அதாடா என்னதான் நம்ம வசதி ஆயிட்டா நம்ம ஊர்ல ஒரு பேர் வச்சிருப்பான் பாத்துக்கிறீங்களா? நீ ஆதியில தோஞ்ச தொழில் என்ன பண்ண மாட்டான்? ராஜனே ஒரு தொழிலதிபராய் பென்சில் போறாருன்னு வச்சுங்களேன், பாப்பா பெயிண்ட் வச்சிருந்தாலும் பண்ணுவான் நம்ம ஊர் ஆளு. அந்த மாதிரி நான் அடிக்கடி யோசிப்பேன், கர்த்தரே உரியாவை கொன்னு தாவீது செஞ்ச பாவத்தெல்லாம் மன்னிச்சிட்டார். அதனால தான் நாளாகம புஸ்தகம் தேடல. ஆனா இந்த சம்பவத்துக்கு பின்னாடி 4000 வருஷத்துக்கு பின்னாடி பிறகுறான் மத்தேயு எழுதுறான், தாவீது உரியாவின் இடத்துல பெற்ற பிள்ளை சாலமோனு. என்ன பாஸ்டர் அர்த்தம் கேட்டீங்கன்னா, நீ செஞ்ச ஒன்ன கூட யாரும் என்ன பண்ண மாட்டாங்க. ஆனா இவர் காவலாளின்னு கூப்பிடல. தோட்டக்காரி, இவ்வளவு பெரிய வாழ்க்கை குத்தம் தோட்டக்காரி அப்படி கூப்பிட்டாரா? என் மனவாளியே, என் உத்தமியே, என் பிரியமே. எவ்வளவு அன்பு இல்ல? இந்த அன்புக்கு நிகர் உலகத்தில் வேற ஒண்ணுமே இல்லைங்க. எத்தனை முறை இடறினாலும் அத்தனை முறை மன்னித்தார், எத்தனை முறை விழுந்தாலும் அத்தனை முறையும் தூக்கி எடுத்தார். ஆமென் சொல்லுங்க. மனவாளியே, நான் வந்திருக்கிறேன், சும்மா வரல. இவ்வளவு ஆசீர்வாதத்தை கொடுத்த நானே. அதிகாலையில பனி பெய்து டிசம்பர் மாசம் வெளியில இவ்வளத்தையும் வச்சு நின்று இருக்கிற, வெளியே வா அப்படின்னா இந்த அம்மா சொல்லுங்க, படிங்க படிங்க படிங்க. நான் நித்திரை பண்ணினேன். எதுக்கு தெரியுமா வீழ்த்திருந்தது? ஜபத்துக்கு இல்ல. இருக்கிற ஆசீர்வாதத்தெல்லாம் பார்த்துன்னு துட்டு இவ்வளவு வச்சுட்டுக்கிறேன், 2 லட்சம் வச்சுட்டுக்கிறேன். அது எவனா ஆட்டையை போட்டுற போறான். மோடி இந்த வாட்டியும் வந்துட்டானா பேங்க்கெல்லாம் க்ளோஸ் பண்ண போறானா, எஃப்டி பண்ணதெல்லாம் தூக்கிடலாமா? அப்புறம் துட்டு மேலேயே கண்ணு போய் வீழ்த்தின்னு இருக்குது. வாசி வாசி வாசி. ஒரு காலத்துல எங்க இருந்தாங்க தெரியுமா? எண்ணெய் ஏத்திக்கங்க. இப்ப நேசரை வெளியே நிக்க வச்சுட்டு கதவை நேசர் என்ன பண்றாரு? தட்டுற அளவுக்கு ஆகி போச்சு நீங்க நிலைமை. யாரோட பேசுறாருன்னு எனக்கு தெரியல, ஆனா யாரோடைய பேசுறாரு. ஆமீன் சொல்லுங்க. என் வார்த்தைகள் வெறுமையா திரும்பாதுன்ற. நேசரின் கதவை தட்டுகிற சத்தத்தை கேட்டேன். வாசிங்க பிரதர். என் சகோதரியே, என் பிரியமே. நீ வெளியே நிறுத்தினா கூட அவர் எப்படி கூப்பிடுறாரு உன்ன? மகனே புரியுதா? ஆண்டவர் அன்பு புரியுதா? நீ இன்னும் ஞானஸ்தானம் எடுக்காம வெளில நின்னா கூட உன்னை பார்த்து என் பிரியமேன்றாரு. என் சகோதரனே, என் சகோதரியே, இன்னும் என் பிள்ளையா மாறல, ஆனாலும் நீ என் நேசகுமாரன். வாசிங்க. என் பிரியமே, என் புறாவே, என் உத்தமியே. கதவை கத்துறாரு. சண்டை போட்டு போய் பொம்பளைங்க கதவு பெட்ரூம் சாத்திங்க பாத்துக்கிறியா? சாத்தினு இவருக்கு ஒரு பையன் என்னன்னு தூக்கிக்கு மாட்டிக்கு போதுன்ட்டு தரடி தரடி தரடின்னு அது உன்ன சா வச்சிரும். அது தர அது கன்ஃபார்மா நீ நினைக்கிறியா? அது உள்ள போய் சிப்ஸ் பாயிட்டு வர எத்து போய்க்குது. உட்காந்து சாப்பிட்டு ஜன்னல் இவர் தரடி தரடி பிள்ளைங்களை விட்டு போயிடாது போயிடா. சத்தியமா அது போவாது. இந்த மாதிரி அப்போ ஏன்னா நிறைய கேஸை பார்த்துக்கிறேன் 50 வயசுல. சரி கவுனிங்க சொல்றாரு, உத்தமியே கதுவை தர படிங்க பிரதர். என் தலை வெளியில பனியில நான் இன்னைக்கு காலைல யோசிச்சு ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணேன். ஆண்டவரே, எங்க இருந்த கை குழந்தைங்களாம் தூக்கின்னு வருது, இந்த பனி வெச பனி ஆகுது, அந்த குழந்தைங்களாம் காப்பாற்றப்படணும். அவர் சொல்றாரு, யோ நான் பனியில நனையிறேனே, உனக்கு இறக்கமே இல்லையா? நான் வெளியில நிக்கிறேனே, எனக்கு அவமானமா இருக்குது. ஓ உன் வீட்டு கதவை திறக்க மாட்டியான்னு கேட்கறாரு. என் பனி தலை வாசிங்க. பனினாலும் தூரல் வேற போடுதான். பனி வேற பெய்து, கூடிய சேர்ந்து என்ன போகுது? தூரல் வேற போது. நஞ்சின்னு வெளில நிக்கிறார் அவரு. யார் இவரு? வாழ்க்கை கொடுத்த ராஜா, ரதத்தில் ஏற்றின ராஜா, அழகுபடுத்தின ராஜா, தோட்டங்களை துறவுகளை கொடுத்த ராஜா வெளியே நின்று கதவு தட்டுறாரு. ஐயோ பனி நனையுது, தலை நனையுது. வாசி வாசி வாசிங்க பிரதர். என்றார். இந்த அம்மா என்ன சொல்றாங்க? உள்ள இருந்து குரல் தெரியுமா? உள்ள இருந்து என்ன பேசுறாங்க தெரியுமா? வஸ்திரத்தெல்லாம் தப்பா யாரும் விளங்க கூடாது. பெரிய பெரிய பணக்காரங்கெல்லாம் வந்து அப்படி ஒரு மெல்லிய வஸ்திரம் தச்சு தான் ராத்திரில தூங்குவாங்களாம். அவ சொல்றா, என் வஸ்திரத்தெல்லாம் கைட்டி போட்டு தூங்கின்னு இருக்கிறேன். வாசிங்க. எப்படி திரும்பி அதை உடுத்தின்னு வந்து உங்களை கதுவை திறந்து கூப்பிட்டு பயப்பட்ட திமிர் பத்தியா? யாருக்கு? ரோட்ல இருந்தவளுக்கு உள்ள உட்கார வச்சா அவர் சொல்றாரு, தலை நனையுதுரி அம்மா உத்தமி தர தர தரன்றாரு. இது சொல்ற வஸ்திரத்தெல்லாம் கைட்டி போட்டு தூங்கி நிற்கிறேன். திரும்பி என்னால என்ன பண்ண முடியாது? உடுத்த முடியாது. வாசிங்க பிரதர், அடுத்து வாசிங்க. என் காலெல்லாம் கழுவி வந்து பெட்ல படுத்திட்டேன். ஒயிட் கலர் வேற இது போட்டுக்கிறேன். என்னது அது மேல போடுவீங்களா? என்னது டிஷ்யூவா? ஏமா பெட்டு கிளாத்து ஃபுல்லா ஸ்பாஞ்சில போட்டுக்குது. என்னதுல அந்த இது ஒன்று வருமே, என்ன துணி அது? அந்த துணியில் போட்டு படுத்துக்குது. இப்போ காலெல்லாம் கழுவிட்டு மேலே ஏறினேன். உங்களை கூப்பிட்றதுக்கு திரும்பி ஏறினா கால் என்ன ஆகிடும்?
அழுக்காயிடும். வாசிங்க வாசிங்க. நான் எப்படி அவைகளை திரும்பவும் அழுக்காக்குவேன் என்று என் நேசர் தமது கையை கதவுகளின் துவாரத்தின் வழியாக நீட்டினார். இவ்வளவு பாருங்களேன், இவ்வளவு திமிரு எடுத்து பேசின உடனே நம்மள அந்த என்ன பண்ணிருப்பான், மவளை உன்னை வச்சுக்கிறேன்டி, குத்தம் மொத்தத்தையும் உன்னை புடுங்கி உன்னை ரோட்ல திரும்பி எத்தனை அந்த திராட்சை தோட்டத்துல உன்னை வச்சு அப்படின்னு இருப்பான் நம்ம மனுஷன். அவர் தெய்வம். சொல்ல மாட்டீங்கல்ல? ஆமேன்னு சொல்லுங்க. இவ்வளவும் சொன்னதுக்கு அப்புறம் என்ன பார்க்கறாருன்னு பார்த்தீங்கன்னா, அதுல துவாரம் ஒன்று இருக்குது, சின்ன துவாரம் இருக்குது. அந்த கேப் வழியா கையை விட்டு, இந்த கை தானே உன்னை தூக்குச்சு, இந்த கை தானே ரதத்தில் ஏத்துச்சு, இந்த கை தானே உனக்கு வாழ்க்கை கொடுத்தது, இந்த கை தானே, அந்த கையை காண்பிக்கிறாரியா, அந்த கையை துவாரத்தின் வழியா காண்பிக்கிறார். வாசிங்க. கையை பார்த்த உடனே உள்ளம் பொங்கினது. வாசிங்க வாசிங்க தொடர்ந்து. என் நேசருக்கு ரொம்ப லேட்டு. ஆமே, ரொம்ப நேரமா கூப்பிட்டார். 2023 வரைக்கும் உன்னை கூப்பிட்டார் மகனே 2023 வரைக்கும் கூப்பிட்டு கையை நீட்டினார். இது நீதிமொழிகளை சொல்றார், நாள் முழுவதும் என் கையை உனக்கு நேராய் நீட்டி 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 கூப்பிட்ட, என் கையை கவனிப்பார் ஒருவரும் இல்லை. எனக்கு உள்ள இப்ப பொங்குது. பொங்கி கதவை திறந்தேன். கதவை திறந்தால் என் நேசரையோ சொல்லுங்க. என்ன படிங்க பிரதர்? அங்க பாருங்க, போகும்போது கூட அவர் கொண்டு வந்த வெள்ளை போலத்தை அந்த கைப்பிடியில மாட்டிட்டு போயிருக்கிறாரியா. எனக்கு இதெல்லாம் படிக்கும் போது உங்களுக்கு அழுவ வருதோ இல்லை, எனக்கு அழுவ வருது. எவ்வளவு நல்ல நேசர் பாருங்க. வெள்ளம் வச்சுட்டு பார்த்து திறந்தா நேசரை காணவில்லை. ஐயா 23 வரைக்கும் நீ செய்ததுனால நேசரும் வீட்டுக்குள்ள இல்லாம வெளியே இருந்திருக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 3:20 சபை எங்கே தெரியுமா இன்னைக்கு தேவனை நிறுத்திடுச்சு, வெளியே நிறுத்தி விட்டது. எதனால நிறுத்தி தெரியுமா? செழிப்புனால நிறுத்திடுச்சியா. நான் இப்படி சொல்றேன், நீங்க தப்பா விளங்காதீங்க. உங்களுடைய ஆசீர்வாதத்திற்கு தேவன் ஒருபோதும் தடையல்ல. நீங்க ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்பதற்காக பிதாவின் வலது பாரிசத்தில் நின்று நீங்க செய்யற தப்பத்தெல்லாம் மன்னிச்சு, இல்ல கொடுங்க பிதா, இல்ல கொடுங்க பிதான் பரிந்து பேசுறார். அதெல்லாம் எந்த மாற்றமும் இல்லை. அதே வேளையில நான் விரும்புறேன், சபை விரும்புது, நீங்க நல்ல ஆசீர்வாதமா வசந்த மாளிகையில சிவாஜி யாருனா மாதிரியே 2 பக்கம் ஆடி வச்சு என்ன பண்ணுனீங்க சொல்லுங்க. அவர் வாடகை வீட்டில் யாருனாரு, நீங்க சொந்த வீட்டில். இதெல்லாம் நான் விரும்புகிறேன். என் பிள்ளைங்க வீட்டில் எல்லார் வீட்லையும் கார் இருக்கணும். நான் கூட ஒரு கார் வாங்கி வச்சுக்கிறேன். ஒன்னா உங்களுக்கு என்ன யூஸ், சும்மா நின்று கிடக்குது, நான் எங்கேயும் போக மாட்டேன், வேணா எடுத்துமோ. எல்லாரும் கார் வச்சிருக்கணும், எல்லா பிள்ளைங்களும் ஆசீர்வாதமா இருக்கணும். இதெல்லாம் என் ஆசை. அதே வேளையில் அன்பு சகோதரனே சகோதரியே, உன்னுடைய செழிப்பும் உன்னுடைய ஆசீர்வாதமும் தேவனை வெளியே நிற்க வைத்து கூடாது. உன் வீட்டை விட்டு தேவனை வெளியே அனுப்பிடக்கூடாது. ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. நீங்க காலையில ஃபிளைட்ல ஏறி போய் சாயங்காலம் ஆபீஸ் பிசினஸ் ஃபிளைட்ல முடிச்சுட்டு வாங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிச்சா ஹெலிகாப்டர் கூட வாங்கி வீட்டு பின்ன. ஆனா நீங்க ஆண்டவரை எப்படி ஆதியிலே தேடினீர்களோ, ஆதியில் அவரோட இருந்தீர்களோ, இந்த ஆண்டு இருப்பீர்களானால் உங்களை பார்த்து சொல்றாரு, என்னுடையவர்களை நான் மீட்கும் வருஷம் இந்த வருஷம். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா அல்லேலூயா. உங்க ஆசீர்வாதத்தை பார்த்து ஆண்டவர் சந்தோஷப்படணுமே தவிர உங்க ஆசீர்வாதத்தை பார்த்து ஏன்டா இவ்வளவு ஆசீர்வதிச்சனோன்னு துக்கப்படக்கூடாது. ஏண்டா உன்னில்லாத சவுல ராஜாவாக்கினோன் என்று அவர் மனஸ்தாபப்பட்டார் என்று வேதத்தில் போட்டிருக்கிறது. உன் ஆசீர்வாதம் ஆண்டவரை துக்கப்படுத்தக்கூடாது மகளே, ஆண்டவரை சந்தோஷப்படுத்தணும். நான் அடிக்கடி சொல்லுவேன், பரலோகத்தில் எல்லா பேர்லையும் வச்சுட்டா ஊழியம். ஏசு நடக்கிறார், ஏசு நிற்கிறார், ஏசு போறார், ஏசு விடுவிக்கிறார்னு ஒரே ஒரு பேர் தான் வைக்கல. என்ன பேர் வைக்கல சொல்லுங்க? ஊழியத்துக்கு என்ன பேர்? ஏசு சிரிக்கிறார்னு வைக்கல. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏசு அவளை சீக்கிரம் சிரிக்க மாட்டார். 6ஆம் அதிகாரத்திலே துக்கப்பட ஆரம்பிச்சிட்டார். ஆதியாகமம் 6ஆம் அதிகாரத்திலே இவனை ஏன் மனுஷனை படைச்சனும் துக்கப்பட ஆரம்பிச்சவர் இன்னி வரைக்கும் துக்கப்பட்டு இருக்கார். அவர் சிரிப்பாராம். ஒரு வேத பண்டிதர் சொல்றார் தன் அனுபவத்தை. இப்படி உட்காந்து இருப்பாராம், இப்படி உட்காந்து இருப்பாராம், சிங்காசனத்தில் உட்காந்து இருப்பாராம். 24 மூப்பர்கள் இருப்பாங்களாம், தூதர்கள் கோடி பேர் இருப்பாங்களாம். இப்படி உட்காந்துனே இருப்பாராம் பாருங்க. டக்குன்னு இப்படி திரும்பி பார்ப்பாராம், திரும்பி பார்த்து இந்த எச்சம்ங்கெல்லாம் ஃபர்ஸ்ட் மார்க் எடுத்தாலும் உள்ள கூப்பிடுவாங்க. பார்த்துக்கிறீங்களா? உள்ள கூப்பிட்டு பெருமையாலாம் பேச மாட்டாங்க. என்னண்ணே கீப் இட் அப், நெக்ஸ்ட் டைம் என்ன பண்ணணும், இதே மாதிரி மார்க் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு போனோன்னு அப்படி ப்ரௌட் பண்ணுவாங்க அப்படின்னு. பார்த்துக்கிறீங்களா? டக்குன்னு திரும்பி இப்படின்னு வரான், ஏசுங்க அப்படின்னு வரான். அப்படியே டக்குன்னு 24 மூப்பர் பார்ப்பாரான். அவங்க பிள்ளை ஏதோ பூமியில் அவருக்கு பிடிச்சமானதை செஞ்சிச்சு. சிரிக்கலாம் மாட்டேன். நான் இப்படி சொல்லிட்டுமா, தப்பா எடுத்துக்காதீங்க. உங்களை பார்த்து அவர் சிரிக்கலாம் வேணாங்க, சிரிக்கிற அளவு கூட நீங்க நன்மையா அவரை துக்கப்படுத்துற மாதிரி காரியத்தை செஞ்சிடாதீங்க. அவரை துக்கப்படுத்துற மாதிரி காரியம் இந்த வருஷம் செஞ்சிடாதீங்க. சுனேமியால் செஞ்சது அவருக்கு ரொம்ப துக்கம். அழுகுறாரு வெளில நின்று. ஐயோ, வாழ்க்கை கொடுத்தா நான் வந்திருக்கிறேன், நான் வீட்டுக்கு கதவை தட்டுறேன். ஒரு காலத்தில் 4 மணிக்கெல்லாம் ஏறி நன்றி பலிபீடம் கட்டுவேன்.
ஒரு காலத்தில் ராத்திரிலாம் ஜெபம் பண்ணுவேன், ஒரு காலத்தில் சர்ச்சுக்கு வரதுன்னு அவ்வளோ உற்சாகமாக கிளம்புவேன். இன்னைக்கு என்ன மகளே ஆச்சு உனக்கு? நான் கொடுத்த செழிப்பு உன்னை பிரிச்சிடுச்சா? நான் கொடுத்த ஆசீர்வாதம் உன்னை பிரிச்சிடுச்சா? நான் கொடுத்த நன்மைகள் உன்னை பிரிச்சிடுச்சா? அதை எடுத்துருவார்னு பயப்படாதீங்க. அழைத்த அழைப்பும் கிருபை வரங்களும் கொடுத்ததே அவர் தான் என் ஆண்டவர். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆனால் இப்படி என்ன தெரியுமா எடுக்கணும்னு நினைச்சேன், அவர் அன்புனால இந்த வருஷம் இழுப்பார். இதுதான் இன்னைக்கு செய்தி. ஆனால் அது எடுக்க எனக்கு நேரம் இல்லாத போயிடுச்சு. இவன் பாருங்க, அவர் ஆடம்பரங்கள் அவள் தேவனை விட்டு பிரித்து தேவனை வெளியே அனுப்பிடுச்சிங்க. அவர் ஆசீர்வாதத்தை பார்த்து சந்தோஷப்பட வேண்டியவர் துக்கப்படுகிற அளவுக்கு மாறிட்டாரு. எவ்வளவு செழிப்பு வந்தாலும் சொல்றேன், எப்போதும் ஜெபிப்பது போல் ஜெபமுங்க, எப்போதும் தேவனை தேடினது போல தேடுங்க. விருந்து சாலைக்கு நேரத்துக்கு நீங்க வந்தீங்க பாருங்க ஆரம்பத்தில். இப்போ எத்தனாவது பாட்டுக்கு வரீங்க? நீங்க வரும்போது நீங்க எத்தனாவது பாட்டு பாடி இருந்ததுமா? வராதீங்க சிஸ்டர், அவங்க காலில் விழுந்து கேட்குறேன். இதெல்லாம் என்ன துக்கப்படுத்துற காரியம் நீங்க நினைச்சிருங்க? இல்ல இல்ல இல்ல, தேவனை துக்கப்படுத்துற காரியம். என் வாழ்க்கையில இத்தனை வருஷத்துல நான் ஒரு ஆராதனை கூட செட்டப் பண்ணினது இல்லை. தேவனுக்கு முன்பாக சாட்சி சொல்றேன். தகுதியே இல்லாத ஒண்ணுமே தெரியாத என்ன ஊழியனா மாத்தினதுக்கு என்கிட்ட பார்த்த அந்த உண்மையை தான் ஆண்டவர் பார்த்து என்ன ஆசீர்வதிச்சார். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. நான் சொல்கிறேன், எப்போதும் போல தேவனை தேடுங்க. விருந்து சாலைக்கு நேரத்துக்கு வாங்க. ஊழியனை ஆரம்பத்தில் நீங்கள் எப்படி நேசிச்சிங்களோ அப்படியே நேசிங்க. அந்த ஆளும் மாற மாட்டா, நீங்களும் மாற மாட்டீங்க. ஆமென் சொல்லுங்க. சக விசுவாசிகளை ஆரம்பத்தில் நேசித்தது போல இந்த சபையில் நேசிங்க. சபையின் ஊழியங்கள் ஆரம்பத்தில் ஈடுபட்டது போல ஈடுபடுங்க. இதெல்லாம் நீங்கள் எத்தனை வசதி வந்தாலும் செஞ்சு பாருங்களேன். மேலே இருந்து உங்கள் சிங்காசனத்தில் ஒரு சிரிப்பார் உங்களை பார்த்து. ஆமென் சொல்லுங்க. என் பிள்ளை எத்தனை ஆசீர்வதிச்சாலும். எங்கள் டைரக்டர் சன்னியை அமெரிக்காவில் இருந்தார். நான் படித்த பைபிள் காலேஜ் டைரக்டர். ஃப்ளோரிடாவில் இருக்கார். ஃப்ளோரிடா ஏர்போர்ட் பக்கத்தில் ஒரு பெரிய ஒரு ஹோட்டல் இருக்குது. அவர் ஒரு சாட்சி சொன்னார், என்ன ரொம்ப கவர்ந்தது. ஒரு ஹோட்டல், ஒரு பெரிய சர்ச்சும். அந்த சர்ச்சுக்கு ஒருத்தர் போனாராம். அந்த சர்ச்சுக்கு போயிட்டு டைமிங் தெரியாதனால பிஃபோராக போயிட்டாராம். பிஃபோராக போனால் ஒரே ஒரு லேடி சர்ச்செல்லாம் தொடச்சி, ஃபேனெல்லாம் தொடச்சி, அதை பண்ணி இதை பண்ணி எல்லாம் பண்ணிச்சான். இவர் போயிருந்தவர் பணக்காரர். அவருக்கு ஒரே சந்தோஷமாயிடுச்சான். சந்தோஷமான உடனே அந்த லேடியை கூப்பிட்டு, சரி ரொம்ப ஏழையாக இருக்கும்னு நினச்சி என்ன பண்ணாராம், கையில் இருந்து டாலர்ஸ் எடுத்து கையில் விட்டு கீப்பிட்ட வச்சுக்கங்க, இவ்வளோ ஆண்டவருக்காக பணி செய்கிறீங்களேன்னாரா. அந்தம்மா நோ நீங்களே வச்சுக்கோங்க, எனக்கு போதுமானது இருக்குதுன்னுட்டு அப்படி போய் கேலரி கார் அங்கே நின்று தான் பாருங்க சைன்னு. இவர் வந்திருக்கிறது நம்ம ஊர் பாசப்படி 20 லட்சம் ரூபாய் காரில் வந்துக்கிறாரு. அதுக்கு வந்தது 2 கோடி காரு. அப்போ சொல்லிச்சான், ஒண்ணுமில்லாம ஏழ்மையில இந்த ஆலயத்துக்கு வந்தேன் அன்றைக்கு. ஆமேன்னு சொல்லுங்களேன். அன்றைக்கு ஆமே. அதை எதுக்கு சொல்ல வரேன் தெரியுமா? நீங்க எதை ஆண்டவருக்காக செஞ்சீங்களோ, கொடுத்ததா இருக்கட்டும், ஊழியமா இருக்கட்டும், ஜெபித்ததா இருக்கட்டும், தேடினதா இருக்கட்டும், அதை ஒரு நாளும் மாறவே கூடாது. அப்ப சொல்லுவார் ஆண்டவரே, நல்லது நீ கொஞ்சத்துல உண்மை உள்ளவனாய் இருந்தாய். ஆமேன்னு சொல்லுங்களேன். அல்லேலூயா அல்லேலூயா. வசதி வந்த பிறகு 1000 சொந்த பந்தம் வருவான். ஒண்ணுமே இல்லாதப்போ ஒருத்தவன் என்ன பண்ண மாட்டான். வந்துச்சு ஒருத்தவன் என்ன பண்ண மாட்டான். 17 வருஷம் நான் எந்த மூலையில இருந்தேன்னு கூட இவனுக்கு தெரியாது. ஆனால் இன்னைக்கு ராத்திரி 26ஆம் தேதி பிறந்த நாள் வரப்போது எனக்கு 50. இப்பயே என்ன பண்ணுறான், 9:30 மணிக்கு ஃபோன் பண்ணியே, மாமா ஹாப்பி பர்த்டே நீயே வச்சுக்கொன்றது மனசில் எல்லாம் வந்துடுவான். பிரதர் வசதி வந்த பிறகு சொல்லுவான், ஞாயிற்றுக்கிழமை வச்சுக்கிற மாப்பிள்ளை கல்யாணம் பொண்ணுங்க நீங்கள் குடும்பமாக வந்து ஆட. இவன் தான் ஒரு காலத்தில் நம்மளுக்கு கடைசி பத்திரிக்கை வச்சுக்கோங்க தெரியுமா உங்களுக்கு? இப்போ நீ வீடு கட்ட, உன் பிள்ளைங்க நல்லா ஆயிட்டாங்க, நீ ஆசீர்வாதம் ஆயிட்ட, எல்லாம் வந்துச்ச உடனே மாப்பிள்ளை ஆயிட்டாரு. இப்போ என்ன ஆயிட்டாரு இவருங்கிறவர். எங்கள் மாமா பத்தியா என்னை மறக்காமல் வந்துக்கிறாரு. இது சொல்லுது எங்க சர்ச்சுங்க. நேற்று ஒரு பொண்ணு சாட்சி சொல்லி, ஞாயிற்றுக்கிழமையில யார் எந்த சொந்தக்காரங்க ஃபங்க்ஷன் வச்சாலும் ஒரு அம்மா போக மாட்டாங்களாம். ஒன்னேவனுக்கு போவாங்களா, சாவுக்கு போவாங்களாம். நல்ல நல்ல கொள்கை. இது வந்து சொல்லி எங்க சர்ச்சுக்கு தலையை காட்டு போயிடலாங்க. அந்த ஆள் 9:30 முடிச்சுடுவாங்க ஓரளவுக்கு. அப்படியே இழுத்தானா கூட 9:45 என்ன பண்ணுவான் இவர், கம்னு அது லேட் ஆகிடும், டிராஃபிக் வா. இல்லை பிரதர் ஆரம்பத்தில் எப்படி பிரதர் இருந்தீங்க சிஸ்டர்? ஆரம்பத்தில் எப்படி சிஸ்டர் தேடினீங்க ஆண்டவரை? ஒப்பந்தம் பண்ணீங்கல்ல சிஸ்டர், என் வாழ்க்கை ஜீவன் இருக்கிற வரைக்கும் ஞாயிற்றுக்கிழமை சபையில் இருப்பேன், என் வாழ்க்கையில் ஜீவனுக்கும் போய் தேடுவேன் ஆண்டவரை. ஆமேன்னு சொல்லுங்களேன். அல்லேலூயா. வசதி வந்த பிறகு நான் முடிச்சிடறேன். ரொம்ப பரவாயில்ல, இன்னைக்கு கொஞ்சம் நேரம் ஆனாலும். 63:6 திரும்பவும் அந்த ஏசியாக வாங்க. 63:6 வாசிங்க, டக்குன்னு முடிச்சிடுறேன். அதனால என்ன பண்ணாராம், இப்படி ஆட்டம் போட்ட உடனே வாசிங்க. என் கோபத்தில் என்னமா, என் கோபத்தில் மிதிச்சிட்டேன் அப்படின்னா என்ன பாஸ்டர் அர்த்தம்? நான் இது நான் சொல்றேன், தயவு செஞ்சு இது பாஸ்டன்ஸா இருக்கணும்னு எனக்கு விட ஆசை. என்னது பாஸ்டன்ஸ் அப்படின்னா? என்னது முடிந்து போனது, ஃபியூச்சர் டென்ஸ்ல இது வந்துடக்கூடாது. ஆமென் சொல்லுங்களேன். என்ன பாஸ்டர் இது என்ன மிதித்து விட்டேன்னா? மனம் போன போக்கில் விட்டுட்டார். பேசவே இல்லையா ஆண்டவர், எச்சரிக்கவே இல்லையா, கண்டுகொள்ளவே இல்லையா. இளையகுமாரன் போனா அப்ப என்ன தடுத்தாரா? அப்படி விட்டுட்டார் சிலரை. போ எது வரைக்கும் போறியா, அதான் மிதிக்கிறதுன்னு அர்த்தம். 2வது சிலரை சாத்தாங்கையில் ஒப்பு கொடுத்துட்டார்.
அப்படின்னா சுத்தி இருந்த வேலியெல்லாம் எடுத்துட்டார். ஏன்னா அவங்க ஆதியில தேவனை தேடினது போல இல்ல. சிலர் வேலியெல்லாம் என்ன பண்ணிட்டாரு, எடுத்துட்டார். சிலரை எதிரின் கையில விட்டுட்டாரு. எதிரிகள் ஜெயித்தார்கள். தாவீதை போல விட்டுட்டாரு. எதிரிகள் ஜெயிக்க ஆரம்பிச்சாங்க. சிலரை வியாதியில விட்டுட்டார், சிலர் வறுமையில விட்டுட்டாரு, சிலர் அவமானத்தில் விட்டுட்டாரு. இதெல்லாம் ஃபியூச்சர் டென்ஸ். ஆமென் சொல்லுங்க. ஏன் ஏற்பட்டது இவங்களுக்குன்னு கேட்டீங்கன்னா, தேவனை ஆசீர்வாதத்திற்கு பிறகு தேடாமல் விட்டுட்டாங்க. 2023 சகோதரி, இது ஒருவேளை எச்சரிப்பின் செய்தியாக கூட இருக்கட்டும். 2023 உன்னுடைய அசட்டத்தனங்களை, தேவனை மறந்ததை, தேவனை தேடினதை, தேட மறந்த எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு இந்த ஆண்டு ஒரு தீர்மானம், புதிய அபிஷேகத்தோடு புதிய கிருபையோடு ஆதியிலே கொண்டிருந்த அன்பை விட்டுட்டேன்னு உன்னை பார்த்து சொல்லக்கூடாது. என் பிள்ளை இன்னும் கிட்டி நெருங்கி சேர்ந்து இருக்குது, என் பிள்ளை இன்னும் கிட்டி. ஆமேன்னு சொல்லுங்களேன். உம்மோடு இருப்பதுதான் என் உள்ளத்தின் வாஞ்சையை. இந்த பாட்டை பாடும்போது சொல்ல, என் பிள்ளை எவ்வளவு கிட்ட இருக்குது. ஆமேன்னு சொல்லுங்க. அப்பாவுக்கு தூரம் போன பிள்ளை இல்ல, நீ இந்த ஆண்டு கிட்ட வந்த பிள்ளை, உன்னை மீட்டு கொள்ள போறார். ஆமென். இப்படி மிதிச்சவரு மிதிச்சதுல விட்டுட்டாரா? 9 வாசிங்க கிரேசி, வாசிங்க 63:9 வாசிங்கம்மா. என்னம்மா? அவளுடைய எல்லா நெருக்கத்திலும், ஐயோ இவ்வளவு பிரச்சனை உனக்கு வந்தது பாத்தீங்களா? இத்தனை நெருக்கத்துல நீ மட்டும் நெருக்கப்பட்ட நினைக்காத, நானும் நெருக்கப்பட்டு இருக்கிறேன். எரேமியா 31:20 சொல்லுவாரு, நீ எப்போ உன்னை நான் மிதிச்சனோ, எப்போ நீ ரொம்ப கஷ்டப்பட ஆரம்பிச்சியோ, அதுல இருந்து நான் என்ன பண்றேன், புலம்பி கொண்டு இருக்கிறேன். வாசிங்க அந்த வசனம். எரேமியா 31:20 வாசிங்க. எரேமியா 31:20 சீக்கிரம். எபிராயிம் எனக்கு அருமையான பிள்ளை அல்லவோ, பிள்ளை அல்லவா, அவனுக்கு விரோதமாய் பேசினது முதல் அவனை நினைத்து கொண்டே இருக்கிறேன். ஆகையால் என் உள்ளம், ஐயோ என்ன சொல்றாரு, நானு மிதிக்கணும்னு மிதிக்கல, நான் கைவிடல உன்னை. நீ செஞ்ச சில சேட்டலாங்குது பாரு, சூளை மித்தி கொஞ்சமான சேட்டையா செஞ்ச வசதி வந்தப்புறம், அதனால கொஞ்ச நாள் உன்னை மிதிச்சிட்ட. ஆனா மிதிச்சதுல இருந்து நீ நெருக்கப்பட்டதுல நானும் நெருக்கப்பட்டு கொண்டு இருக்கிறேன். என்னைக்கு நீ கஷ்டப்பட ஆரம்பிச்சியோ அன்னிலிருந்து விழாவில் அடித்து கொண்டிருக்கிற, அழுது கொண்டிருக்கிறேன்றாரு. இப்ப 63:9 வாசிங்க. என்ன பண்ண போறாரு? எஸ் 63:9 வாசிங்க. நீங்க மட்டும் நெருக்கப்படலன்றதுக்கு அந்த வசனத்தை காமிச்ச வாசிங்க. அவர்களுடைய எல்லா நெருக்கத்திலும் அவர் நெருக்கப்பட்டார், அவருடைய சமூகத்தின் தூதனானவர் அவர்களை ரட்சித்தார். இந்த ஆண்டு நம்ம மேல் வைத்த அன்பின் நிமித்தம் உன்னை ரட்சிப்பார். ஆமென். அவர் தமது அன்பின் நிமித்தம், தமது பரிதாபத்தின் நிமித்தமும் அவர்களை மீட்டு இந்த வருஷம் நம்ம மேல பரிதாபப்படுவார். ஆமென். அந்த பரிதாபத்தின் நிமித்தம் நம்மை மீட்டு அவர்களை தூக்கி சுமந்து வந்தார். ஹல்லேலூயா. பூர்வ நாட்கள்னா ரட்சிக்கப்பட்ட ஆரம்ப நாட்களில் எப்படி நடத்தினாரோ அப்படியே இந்த ஆண்டு நடத்துவார். உன் ஆவிக்குரிய வாழ்க்கை பூர்வ நாட்களில் உன்னை சுமந்தாரே, பூர்வ நாட்களில் உன்னை நடத்தினாரே, அப்படியே இந்த ஆண்டு நடத்துவார் சகோதரனே. ரதன மக்க. எத்தனை பேர் நம்புறீங்க? மிதிச்சிட்டாரே, பிரச்சனை பயப்படாத. பூர்வ நாட்கள் சுமந்தது போல் இந்த ஆண்டு உன்னை நடத்த போறாரே. போதும் போதும் போதும். அப்ப கவனிங்க, எப்படி நடத்தினாரோ. நான் சொல்றேன், சத்துருவின் கையில் இருந்து இந்த ஆண்டு தூக்க போறாரு. உன்னை தூக்கி தோல் மேல வைக்க போறாரு. எதிரியின் கையில் இருந்து உன்னை தூக்க போறாரு. வியாதியின் கையில் இருந்து இந்த ஆண்டு தூக்க போறாரு. தரித்திரத்தின் கையில் இருந்து இந்த ஆண்டு தூக்க போறாரு. நஷ்டத்தின் கையில் இருந்து இந்த ஆண்டு தூக்க போறாரு. தூக்கி எடுத்து இந்த ஆண்டு உன்னை தோல் மேல் சுமப்பதை நீ பாப்ப. என்னுடையவர்களை மீட்கும் வருஷம் வந்தது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால போங்க, வீட்டுக்கு போங்க. ஒருவேளை மதியம் 12 மணியில ஜெபிச்ச ஒரு ஆளா இருக்கலாம். சமீபத்தில் அந்த ஜெபத்தை நீ விட்டுட்டு இருக்கலாம் மகளே. ஒருவேளை ஆண்டவருக்கு உன்னுடைய வாழ்க்கையில எதெல்லாம் கொடுத்தாரோ அதை இழந்துட்டு இருக்கலாம். இந்த ஆண்டு சொல்றாரு, என்னுடையவர்களை மீட்கும் நான் நீதியை சரி கட்ட போறேன். தைரியமா போங்க. ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே என்னை இதுவரை கொண்டு வந்ததற்கு நான் ஏமாத்திரம், என் வீடு ஏமாத்திரம் ஆண்டவரே. சொல்லுங்களேன், ஆமேன் சொல்லுங்களேன். அல்லேலூயா. அப்படியே கண்களை மூடுவோமா, கண்களை மூடுவோமா. உன் வாழ்க்கையில் இருந்த ரெகபோத், உன் வாழ்க்கையில் இருந்த ஏசனா, உன் வாழ்க்கையில் இருந்த சித்தனா கர்த்தர் இந்த ஆண்டு முடிப்பார். வாக்குவாதங்கள் முடியும். ஓ, உன் நஷ்டங்கள் முடியும், உன் இழப்புகள் முடியும். ஈசாக்கே, எதெல்லாம் நீ பார்க்க நினைச்சு அதெல்லாம் தூர்த்து போட்டான்னு நினைக்காத. உனக்கு ஒரு ரெகபோத்தை உண்டாக்குவேன் இந்த ஆண்டு. உனக்கு ஒரு ரெகபோத், உனக்கு ஒரு திறந்த வாசல். ரபா ஷதனமாக்கா பவுடரா. என்னுடையவளை நான் மீட்கும் வருஷம் வந்தது. அப்படியே கண்களை மூடி ஆண்டவர் சமூகத்தில், எங்கள் அன்பின் ஆண்டவரே, நீங்க கொடுத்த இந்த அற்புதமான புதிய நாளுக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நாங்கள் கஷ்டத்திலையும் சரிதான், இழப்பிலும் விட்டு பிரிஞ்சு போல, எங்க உயர்விலும் உங்களை விட்டு பிரிஞ்சு போக மாட்டோம்பா.
ஒருவேளை நாங்கள் செஞ்ச சில காரியத்தின் நிமித்தம் எங்களை நீங்கள் எதிரிங்க கிட்ட விட்டுருக்கலாம், வியாதியில் விட்டுருக்கலாம், இழப்பில் விட்டுருக்கலாம், தேவனை தேடுதலை நான் காட்டின அசட்டைனால எங்களை ஏதாவது விட்டுருக்கலாம். எங்களை மன்னிச்சிடுங்கப்பா, எங்களை மன்னிச்சிடுங்கப்பா. இந்த ஆண்டு முதல் ஆண்டவர் எங்களை தூக்கி சுமப்பேன்னு சொல்லியிருக்கீங்கப்பா. நான் மனம் திரும்பி உங்ககிட்ட வரேன்ப்பா. என்னை ஏற்று அனைத்து ஆசீர்வதிங்கப்பா. உங்கள் கிருபை உள்ள கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். வந்த தேவ பிள்ளைகளை எல்லாம் இந்த ஆண்டு முழுவதும் செழிப்பாய், ஆசீர்வாதமாய், பத்திரமாய் நீங்கள் பார்த்துக்கங்கப்பா. கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும். இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஆவே என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து, உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி, உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு, உன்னை கிருபையினாலும் இரக்கங்களாலும் முடிசூட்டி, நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போல் ஆகிறது. தலைகளை தாழ்த்தி ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்யம் இந்த ஆண்டு முழுவதும் கர்த்தரை தேடுகிற அந்த கிருபைகள், அந்த வரங்கள், அபிஷேகம் குறையாமல் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமேன், ஆமேன். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாயிருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானத்தை கட்டளையிட கடவர். ஆமேன், ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.